தொல்காப்பியம் கேட்கும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் என் வணக்கம். நாம் இப்போது புறத்தணைகள் பற்றி பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். புறத்தணைகள்ல வாகைத்தணை பார்த்தோம். வாகைத்தணை முழுமையாக பார்க்கல. வாகைத்தணையின் முதற்கூறு பற்றி பார்த்தோம். அந்த முதற்கூறு பேர் வாகையின் வகைகள். ஆங்கெழு வகையால் 7 வகையான வாகை. அதுல கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்னவென்றால், ஆங்கெழு வகையால் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அணைநிலை வகையால் தொகைநிலை பெற்றது என்மனார் புலவர்னு சொல்லியிருக்காரு. அதை மறந்துடக்கூடாது. நாம புலவர்கள் இவ்வாறு வாகையினுடைய வகையை வகுத்திருக்கிறார்கள். இந்த வாகையை வகுக்கும் போது என்ன செய்திருக்கிறார் என்றால், பார்ப்பன வாகை, அரச வாகை, ஏனோர் வாகை. ஏனோர்னா 2 பேர், அதாவது வணிகர், வேளாளர். இந்த 4ம் தொழில் பற்றி வந்தனவே தவிர சாதி பற்றி வந்தன அல்ல. ஆக 4 அவரவர்களுடைய துறையில அவரவர்கள் செய்கின்ற தொழில பெறுகின்ற வெற்றி வாகை என்று சொல்லப்படும். இதுவரையில எல்லாம் போர்த்திணைகளாக வந்து கொண்டிருந்த நிலையில் இப்போது வாகைத்திணையில பிற ஆற்றல் உடையவர்களையும் சேர்த்துக் கொள்ளுகின்ற, பிற தொழில் செய்யக்கூடியவர்களையும் சேர்த்துக் கொள்ளுகின்ற நிலை வருகிறது. ஒருவர் இசையில வல்லவராக இருந்து வாகை சூடியிருக்கலாம். ஒருவர் பாக்கள் இயற்றுவதிலே வல்லவராக இருந்து வாகை சூடியிருக்கலாம். ஒருவர் 3 காலத்தையும் உணர்ந்து பேசுகின்ற கனி ஆற்றல் உடையவராக இருந்திருக்கலாம். அது கணிவன் வாகை எனப்படும். அப்படியெல்லாம் பார்த்தோம். இதுல ஒரு ஆராய்ச்சிக்கு ஒரு குறிப்பு இருக்கு. பொருளதிகாரத்துல அதுவும் இந்த பகுதியிலெல்லாம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய இடங்கள் இருக்கின்றன. ஒன்று சொல்லுகிறேன். இளம்பூரணரும் நச்சினார்க்கினியரும் எழுதியதற்கு பிறகு இந்த பொருளதிகாரத்திற்கு உரை எழுத வேண்டிய, மேலும் உரை எழுத வேண்டிய, சில இடங்களை மாற்றி எழுத வேண்டிய தேவை இருந்தது. அந்த தேவையை பலர் நிறைவு செய்தார். அதுல குறிப்பிடத்தக்கவர்கள் நாவலர் சோமசுந்தர பாரதியார், அதே போல திருமுறை செல்வர் வெள்ளைவாரணர். இவர்களெல்லாம் சில கருத்துக்களை மாற்றி எழுதினார். அதற்கு பிறகு எனக்கு இது ஆராய்ச்சி துறையாக இந்த புறத்தணையில் இருந்ததனால் நானும் சில கருத்துக்களை அதற்கு பின்னும் கூட நானும் மாற்றி எழுதியிருக்கிறேன். அதுல இப்போ ஒரு இடத்த நான் சொல்றேன். அது பொருத்தமானு பாருங்க. அதாவது ஒரு கருத்து ஒருவர் சொல்லுவது என்பது முடிந்த நிலை இல்லை. முடிந்த நிலை இல்லை. அத மறு ஆய்வு செய்யலாம். இந்த ஒரு இடம் எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்லுகிறேன் பாருங்க. இந்த இடத்தை இப்படி சிந்திக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. 4 வழக்கின் தாவத பக்கம் உண்மை. அதுக்கு முன்னாடி மருவின் செய்தி 3 வகை காலம் நெறியின் ஆற்றிய அறிவன் பெயர்னு சொல்லியிருப்பாரு. 3 காலத்தையும் அப்படிங்கிறதுக்கு மழை, பனி, வெயில் என்று இளம்பொருணர் எழுதுவார். அது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று எழுதுவார் நச்சினார்க்கினியர். இந்த 2 பேருக்கும் இடையில ஒரு வேறுபாடு இருக்கு பாருங்க. மழை, பனி, வெயில் என்ற 3 வகை காலத்தையும் ஆராய்ந்து அதற்கு ஏற்ப சொல்லக்கூடிய நெறிமுறைகளை வகுத்து சொல்லுகின்ற ஒருவன் என்று இளம்பொருணர் கருதுகிறார். ஆனால் நச்சினார்க்கினியர் இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நிகழ்காலத்தையும் ஆராய்ந்து சொல்லுகிறது சோதிட மனப்பான்மையோடு சொல்லுகிறார். இந்த இடத்துல மழை, பனி, வெயில் ஆகிய இந்த 3ம் என்பது பொருத்தம். ஏனென்றால் பின் வரக்கூடிய இலக்கியங்களிலும் இவ்வாறு தான் சொல்லப்படுகிறது. படையெடுப்பிற்கு உரிய காலம் இது என்று சிலப்பதிகாரத்தில் பேசுவான். அதே போல வேற்று நாட்டின் மீது படையெடுத்து செல்வதற்குரிய காலம், படைகள் செம்மையாக நிலத்திலே இயங்குகின்ற காலம், சேர் இல்லாம மழை இல்லாம இயங்குகிற காலம் என்று சொல்லுவான். அதனால இளம்பொருணர் கருத்து இந்த இடத்துல மேம்பட்டதாக இருக்கிறது. அடுத்து 4 வழக்கின் தாவத பக்கம் இருக்கு பாருங்க. 4 வழக்கு என்றால் 8 வகையான வழக்கு. வழக்கு என்றால் வழக்கம். தாவதர் என்றால் துறவர், முனிவர். இந்த முனிவர்களுக்கு 8 வகையான ஒழுக்கம்
பற்றி இந்த பகுதி சொல்லுகிறது. அதை இளம்பொருளன் என்ன சொல்லுகிறார்? நீராடல், நிலத்திடை கிடத்தல், தோல் உடுத்தல், தடை புனைதல், எரி ஓம்பல், ஊர் அடையாமை, காற்றில் உள்ள உணவு கோடல், தெய்வ பூசையும் அதிதி பூசையும் செய்தல் என்று எழுதுகிறார். இந்த இளம்பூரணர் மிகச்சிறந்த உரையாசிரியர் தான். ஆனா இந்த உரையை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு இல்லை. ஏன் என்றால், இந்த சடை புனைதல்ங்கிறத பாருங்க. மடித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் படித்தது ஒழித்து விடுனாரு. இந்த புற ஒழுக்கங்களை பற்றியும் புற ஆச்சாரங்களை பற்றியெல்லாம் பேசுவது என்பது மிகப்பெரிய ஒரு மறைமுகனுடைய வழக்கமும் நெறியும் ஆகா. ஆக சடை வச்சிருக்கணும், துறவின்னா சடை வச்சிருக்கணும், துறவி என்றால் சாதி எடுத்திருக்கணும் என்று இப்படியெல்லாம் பேசக்கூடாது. இவையெல்லாம் இலக்கணங்க ஆகா. அதனால இளம்பூரணர் சொல்லுகின்ற இந்த அதே போல நீராடல், நீராடல் என்பது ஒரு இயல்பான ஒரு வழக்கம். அதை ஒரு பெரிய நோன்பாக கருதி பேசுதல் என்பது பொருத்தம் இல்லை. சரி, இவர் என்ன சொல்லுகிறார்? நச்சினார்க்கினியர் அவர் ஊனசையின்மை, உணவு விருப்பம் இல்லாமை, நீர்நசையின்மை, தண்ணீரை குறித்த விருப்பமின்மை, வெப்பம் பொறுத்தல், தட்பம் பொறுத்தல், இடம் வரையறுத்தல், ஆசனம் ஆகியதெல்லாம் சொல்றார். இவையும் புற ஒழுக்கங்களையே காட்டும். சரி, அதே போல யோகத்தை பற்றி சொல்கிறார். நியமம் செய்தல், ஆசனம், வழிநிலை, தொகைநிலை, பொறைநிலை, நினைதல், சமாதி. பெரும்பாலும் நச்சினார்க்கினியர் கூறுவதையெல்லாம் வடநூல் சடங்குகள், ரிச்சுவல்ஸ். வடநூலிலே சமஸ்கிருத மொழியிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய புற ஒழுக்கங்களை பற்றி பேசுகிறார்கள். இதை விட்டுட்ட பிறகு எனக்கு எப்படி உரை காண்பது என்று பார்த்தால், இந்த 4 வழக்கம் என்பதற்கு 8 வழக்கம் என்பதற்கு திருக்குறள் என்ன சொல்லுகிறது? திருக்குறள்ல துறவரவியல்ல சொல்லக்கூடிய 8 பகுதிகளை பாருங்க. அருள் உடைமை, புறால் மறுத்தல், தவம் செய்தல், கூடா ஒழுக்கம் விடுதல், கல்லாமை, வாய்மை, வெகுடாமை, இன்னா செய்யாமை. இந்த 8 சொல்றார் அவரு. இந்த 8 பொருத்தம். தொல்காப்பியருக்கு பின் வந்தவர் திருவள்ளுவர், அதை மறந்து விடக்கூடாது. அதனால தொல்காப்பியர் 4 வழக்கம் என்ற தாவத பழக்கத்தை சொல்லுகிற போது, இந்த திருவள்ளுவர் கூறுகின்ற துறவதிகாரத்திற்கு துறவரவியல்ல சொல்லப்பட்டிருக்கூடிய 8 ஒழுக்கங்களை கொள்ளுவது என்பது முற்றிலும் பொருத்தமாக இருக்கும் என்று நான் எழுதியிருக்கிறேன். அதனால எது பொருத்தமோ, இளம்பூரணர் உரை தான் சரியா இருக்கு அல்லது நச்சினார்க்கினியர் உரை தான் சரியா இருக்கிறது என்றால் கொள்ளுவதை பற்றி தடை இல்லை. ஆனால் நம்முடைய தமிழ் நெறிப்படி உரை காண வேண்டும். தொல்காப்பியத்திற்கு தமிழ் நெறிப்படி உரை காண்பதுதான் இன்றியமையாது. பின்னால போக போக தெரியாத கலவையில் எப்படி அவர்கள் தடம் தப்பி போகிறார்கள் என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. விரைவாக போய்கொண்டிருக்கிற புகை வண்டி அல்லது தொடர் வண்டி தன்னுடைய தடத்திலிருந்து கீழே இறங்கி விடுவது போல கலவி அல்ல நச்சினார்க்கினியுடைய உரை. மிகப்பெரிய படுபாதாளத்துக்கு நம்ம கொண்டு போய் சேர்த்து விடுகிறது. அப்படி காண்பது முறை அல்ல. அதனால்தான் துறவரவியலில் வள்ளுவர் பெருமகன் சொல்லியிருக்கக்கூடிய 8 அதிகாரங்களை இதற்கு கொள்ள வேண்டும் என்பது என் கருத்து. சரி, அடுத்தது பொருணவாகை என்று பார்க்கும். பாலரி மரபின் பொருணர் கொன்னும் என்பது போர் வீரர்களுடைய நெறியது. அது வாளால் போர் செய்தல், மற்போர் செய்தல் ஆகிய வெற்றி கூறுதல் ஆகியவைகள் எல்லாம் சொல்றாரு. அருமையான பாட்டு புறநானூற்றில் 80வது பாட்டு. இங்கடுங்கள் ஆமூர் மல்லன். இந்த ஆமூர் மல்லன் என்பவன் போர்வை கோப்புரனர் கிளியோடு சண்டை போடுறான். அப்படி போடும்போது அவனுடைய தலையையும் காலையும் 2 ஒன்னா சேர்த்து மடிச்சு வச்சு கீழே அடிக்கிறான் போர்வை கோப்புரனர் கிளி. அதை சாத்தந்தையார் பாடுகிறார். அந்த பாட்டு தான் இதற்கு நல்ல எடுத்துக்காட்டு. 80வது புறநானூற்று பாட்டு. ஆகிய இவைகளெல்லாம் அணைநிலை வகை என்று சொன்னதுனால பாட்டாலும் கூத்தாலும் சொல்லாலும் சூதாடலாலும் தகர்ப்போர் பூழ்பறவை போர் ஆகியவற்றாலும் வெல்லுதல் எல்லா வகையானவற்றையும் வாகைத்துணையும் அடங்கும் என்று முடித்தார்.
இப்ப அடுத்தபடி கூதிர் வேணி எந்திரு பாசறை காதல் இங்கதான் மேலே சொன்ன நூற்பாவில் இருக்கக்கூடிய 7 வகைகளும் என்மனார் புலவர் என்று சொல்லுவதால் தொல்காப்பியர் காலத்துக்கு முற்பட்ட வாகையின் வகைகள். இப்ப இங்க என்ன சொல்ல போகிறார்? கூதிர் வேணி எந்திரு பாசறை காதலின் ஒன்றி கண்ணிய மரபினும் கூதிர் பாசறை வேணிற் பாசறை என்று 2. கூதிர்காலம் என்பது நமக்கு தெரியும். இப்பதான் இந்த காலம்தான் கூதிர்காலம். கூதிர்காலம் என்று எழுத வேண்டும். இக்கு உண்டு கண்டிப்பாக. கூதிர்காலம் இருவேறுத்து பண்பு தொகை. காலம் என்பது பொது பெயர், கூதிர் என்பது குறிப்பிட்ட காலத்துக்குரிய பெயர். ஆகவே கூதிர்காலம் இருவேறுத்து பண்பு தொகை. மல்லிகைப்பூ மாதிரி பூ எல்லாவற்றுக்கும் பொது பெயர். மல்லிகை என்பது குறிப்பிட்ட ஒரு பூவிற்குரிய சிறப்பு பெயர். ஒரு சிறப்பு பெயரும் ஒரு பொது பெயரும் ஒன்று சேர்ந்து வந்திருந்தா அதுக்கு பேர் இருபெயர் ஒட்டு பண்பு தொகை என்பது இலக்கணம். அதனால கூதிர்காலம் என்று எழுத வேண்டும். ஆனா காற்காலம் என்று எழுதக்கூடாது. கார்காலம் தான். ஏன் அப்படின்னு கேட்கிறாங்க, எல்லாரும் கேட்கிறாங்க. இது ஐயமாகவே கேட்கிறாங்க. கார்காலமும் இருபெயருக்கு பண்பு தொகை தானே, ஏன் அந்த இக்கு வரல அப்படின்னு கேட்கிறார்கள். அதற்கு விளக்கத்தை நானே கூறியிருக்கிறேன் என்பதை சொல்லித்தான் ஆகணும். ஏனென்றால் அதுக்கு முன்னாடி இருக்கிறவர்கள் இது இந்த இடத்துல மிகாது கார்காலம் உடனே எல்லாரும் கேட்கிறார்கள். கார் பருவம்னு சொன்னா மட்டும் இக்கு வருது, கார்காலம்னு சொன்னா மட்டும் வராதுன்னு சொல்லுகிறீர்களே ஏன் என்று கேட்டார்கள். அப்படித்தான் சொல்லிட்டாங்க எல்லாரும். மரபுன்னு சொன்னாங்க. அப்படி சொல்லக்கூடாது, மரபுன்னு சொல்லக்கூடாது. இலக்கணத்தில் மிக நுணுக்கமான ஆராய்ச்சி வேண்டும். புகை நுழையாத இடம் என்று சொல்லுவார்கள். அது மாதிரி அந்த இடத்துல நுழைந்து பார்ப்பதுதான் இலக்கண ஆராய்ச்சி. கார்காலம் என்று சொல்லுகிற போது இந்த காருக்கு இந்த காலங்கிறதுல இருக்கிற கா வல்லொலியாக ஒலிக்கப்பெறவில்லை, அது ஹெச்சு ஒலியாக இருக்கு மாறிவிட்டது. காலம் காலம் என்று தனியாக சொல்லுகிற போது கே என்ற ஒலியாக வருகிறது. ஆனால் கார்காலம் என்று சொல்லுகிற வருகிற போது ஹெச்சு சவுண்டு வந்துருச்சு. அதனால அந்த இடத்துல மிகாது. ஆனா கார் பருவம் என்று சொல்லுகிற போது அது பி ஒலி வருகிறது. அதனால அங்கு மிகும். இத கன்வெர்டபிலிட்டி ஆஃப் சர்வ்ஸ் அண்ட் கானன்ஸ், வல்லொலி மெல்லொலி மாற்றம் என்று சொல்ல வேண்டும். பாருங்க, பக்கம் என்று சொல்லுகிற போது கே, பகல் என்று சொல்லுகிற போது ஹெச். அந்த அடிப்படையில இதற்கு பார்க்கணும். அதை என்னுடைய புத்தகத்திலையும் நான் எழுதியிருக்கிறேன். அதனால கூதிர்காலம் என்று எழுதுவது சிறப்பு. அதுதான் பிழையின்மை. அடுத்தது கூதிர் வேணி எந்திரு பாசறை காதலின் ஒன்று கண்ணிய மரபினும். வாகை திணையில கூதிர்காலத்துல பாசறையில இருக்கிறான் வேந்தன். அவனுடைய படைகளும் பாசறையிட்டு தங்கி இருக்கின்றன. இந்த காலத்தில் இயற்கையினுடைய பல்வேறு வகையான தாங்க முடியாத கூறுபாடுகளை எல்லாம் தாங்கிக் கொண்டு மாந்தர் போர் செய்வதற்காக தங்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை கூதிர் பாசறை. அதனால அது ஒரு வாகை கூதிர் பாசறை. அதே போல வேணிற் பாசறை. வேணிற் பாசறை என்பது கோடைக்காலம், சித்திரை வைகாசி ஆகிய மாதங்களில் போர் குறித்து சென்று தங்கி இருக்கக்கூடியவர்களுடைய நிலை அது வேணிற் பாசறை என்று சொல்லப்படும். வேனில் என்றால் வே என்றாலே வேதல் என்று பொருள். வேசுதல் அது வேனில் என்பது கோடைக்காலத்தை குறிக்கிறது. பல பேர் கோடை காலமா கோடைக்காலமான்னு கேட்கிறாங்க. இதை நான் சொல்லிட்டேன். கூதிர்காலம் என்று வருகிற போது கோடைக்காலம் என்று எழுத வேண்டும். கூதிர் வேணி என்பது பாசறை காதலின் ஒன்றி கண்ணிய மரபினும். அது என்ன காதல் இங்க வந்திருக்கன்னா, தான் செய்யக்கூடிய போர் வினையின் மீது காதல், அதுல பற்றுக்கொண்டு வரக்கூடிய நிலை. இதற்கு நல்ல எடுத்துக்காட்டு நெடுநல்வாடை தான். நெடுநல்வாடையில பலருடு முரணிய பாசறை தொழிலே என்று பாடுவார் நக்கீரர். தலையாரங்கானத்து செருவந்த நெடுஞ்செழியன் போர்க்களத்துல பாசறையில தங்கி இருக்கிறான். அது கூதிர்கால பாசறை. பாசறை என்றால் பாடி வீடு, அதாவது போருக்காக சென்று தங்கி இருக்கக்கூடிய இடம். தலையாலங்கானத்து செருவந்த நெடுஞ்செழியனை பாடிய பாட்டு என்று சொன்னால் அது புறத்திணை ஆகிவிடும். அதைத்தான் நச்சினார்க்கினியர் சொல்லுகிறார். ஏம்பு தலையாத்த நோன்காயகன் என்று 176வது அடியில வர்றதுனால இது அகமாகாது புறக்கணி ஆகிவிட்டதுன்னு சொல்றாரு. அது பிழை என்று சொல்லி அறிஞர்கள் பலரும் எழுதியிருக்கிறார்கள். பேராசிரியர் வாசுபா மாணிக்கம் அதே போல பலரும் எழுதியிருக்கிறார்கள். இது இவ்வாறு சொல்லுவது பிழை
எங்கேயும் அவன் பாண்டியன் என்று வரவில்லை. பாண்டியன் என்று வந்திருந்தால் அது வேண்டுமென்றால் புறத்தனையாகிவிடும். வேந்தன் என்றுதான் சொல்லப்படுகிறது. மதுரை என்று சொல்லப்படவில்லை. நகர் என்றுதான், பெருநகர் என்றுதான் சொல்லப்படுகிறது. மாநகர் என்றுதான் சொல்லப்படுகிறது. அதே போல பாண்டியனுடைய தேவி என்று சொல்லப்படவில்லை. கோப்பெரும் தேவி என்றுதான் சொல்லப்படுகிறது. அதனால எந்த இடத்திலும் பெயர் குறிக்கக்கூடிய நிலை என்பது நெடுநல்வாடையில் இல்லை. நக்கீரரை போன்ற ஒரு பெரும்புலவர் அகவிதிகள் தெரியாமலா செய்வார். ஆகவே அவ்வாறு சொல்வது தவறு என்று பலரும் எழுதியிருக்கிறார்கள். கௌசாகி கோதண்டபாணி பிள்ளை என்று ஒரு சிறை அதிகாரி, அவர் நெடுநல்வாடை பாநலன், நெடுநல்வாடை பெருநலன் என்று 2 நூல்களை எழுதியிருக்கிறார். அந்த 2 நூல்களும் நல்ல ஆராய்ச்சி நூல்கள். அதிலேயும் நெடுநல்வாடை அகப்பாட்டே என்பதை நிறுவி காட்டியிருக்கிறார். அதனால நெடுநல்வாடை இதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. கூதிர் பாசறைக்கு நல்ல எடுத்துக்காட்டு. அதே போல வேணிற் பாசறை பற்றி புறநானூற்றி குறிப்பு வருகிறது. அடுத்து 2வது துறை, ஏரோர் களவழி அன்று களவழி தேரோர் தோற்றிய வென்றியும். ஏற்களத்தில் ஒரு பெரிய வாகை இருக்கிறது. நன்றாக நினைத்து பாருங்கள். நமக்கு உணவு நெல். தென்னாட்டு மாந்தர்கள் அனைவருக்கும் உணவு அரிசி. அரிசி சோறு உண்ணக்கூடிய பழக்கமுடையவர்கள். ஆண்டாண்டு காலமாக தலைமுறையாக அரிசி உண்ணுகின்ற பழக்கமுடையவர்கள். இந்த நெல்லை பற்றி திருக்குறள் என்ன சொல்லுகிறது? இந்த உழவு தொழிலை பற்றி திருக்குறள் என்ன சொல்லுகிறது என்று பார்த்தால், சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உடந்தும் உழவே தலையினார் திருவள்ளுவர். இந்த பாட்டுல ஒரு நல்ல நயம் இருக்கு பாருங்க. பலரும் காட்டல, நாம பார்க்கலாம். இப்படி எல்லாம் பார்க்கறது தான் ஆராய்ச்சி. நச்சினாருக்கு நீர் இடம்பொருள் தான் ஆராய்ச்சி பண்ணணுமா? நாம அவற்றையெல்லாம் படித்த பிறகு அவர்களுடைய தோல் மேலெல்லாம் உட்கார்ந்து நாம பார்க்கிறோம். அதனால ஆராய்ச்சி இன்னும் கூர்மையாக பல திசை நோக்கி செல்லும். அப்படிப்பட்ட நிலையில பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது அந்த குறள்ல இருக்கக்கூடிய பெரிய சிறப்பு என்னவென்றால், சுழன்றும் ஏற்பினது உலகம். அதாவது பல்வேறு வகையான தொழில்கள்ல போய் சுழன்று வந்தாலும் கூட கடைசியில எங்க போகணும்? ஏருக்கு பின்னால்தான் போகணும். ஏர்கொண்டு உழுகின்ற அந்த செயல்தான் உலகத்திற்கு அடிப்படை என்றான் வள்ளுவர். சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உடன்றும் எழுதியிருக்கணும் வள்ளுவர். சுழன்றுங்கிறதுக்கு தகுந்தாற் போல எழுதியிருந்தா உடன்றும் எழுதியிருக்கணும். உடன்றுங்கிறது நல்ல தமிழ் சொல்தான். ஆனா அவர் உழந்தும்னு போட்டார். உழந்தேன், அது உடன்றும் என்பதனுடைய திரிவு. அது உடந்துங்கிறதுல ஒரு வருத்தம் இருக்கு. அதனால்தான் உடந்தும் உழவே தலை, பல பாடு பட்டாலும் கூட உழவு தலையானது அந்த சொல்ல மாற்றி இருக்கிறார் அவர். சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உடன்றும் எழுத வேண்டியவர் உடந்தும் எழுதியிருக்கிறார். உடங்க நான் அதுல கிடந்து உழந்தையா என்று வழக்கு சொல்ல கொண்டு வந்து அந்த பெய்தார். எதற்காக என்றால் அதிலேயும் கூட ஒரு வருத்தம் தெரியணும். இந்த சொல்லிலேயே ஒரு வருத்தம் தெரியும். சில இடங்களில் திருவள்ளுவர் அதனை செய்திருக்கிறார். நாடொற்றி தேய்ந்த விரல்பார். தேய்ந்தன விரல்னு சொல்லுவோம். தேய்ந்த என்றாலும் பழகின்றால் நினைவுற்றுதான். தேய்ந்தனன்னு சொல்லியிருக்கிறார் பாருங்க. தேய்ந்தனங்கிறது தேய்ந்தன அதிலேயே ஒரு தேய்வை காட்டுறார். அதுதான் அவருடைய நுட்பம். இந்த உழவு தொழில் அவ்வளவு சிறந்தது. இத 10 பாக்களாக வகுத்திருக்கிறார் திருவள்ளுவர். வேறு எந்த ஒரு தொழிலையும் குறித்த ஒரு 10 பாக்கள் இப்படி எழுதல. அதுல இருந்து அதனுடைய தலையாய தன்மை தெரியும் நமக்கு. ஆனால் மனு தர்மம் என்ன சொல்லுகிறது? உழவு இழிந்த தொழில், அது செய்யக்கூடாது. ஏன்னா பூச்சி பட்டெல்லாம் செத்து போடுமா. அதனால அந்த நெல் இருக்குத அத வந்த பிறகு அதனை கழுவி தூய்மை செய்து விட்டு தான் உணவு உண்ண வேண்டும். நெல் வேண்டும், ஆனா உழவு தொழில் செய்யக்கூடாதுங்கிற ஒரு நிலை எவ்வளவு சரியானது அன்று என்பதை நாம் உணர வேண்டும். சரி, அது இருக்கட்டும். இவ்வாறு ஏரோர் களவழிங்கிறது அதான். ஏற்களத்திலே பெறுகின்ற பெரு வெற்றி 20க்கு எவ்வளவு விளைந்தது? 20க்கு 20ம் விளைந்தது. கட்டணப்பாலையில சொல்லுவோம், ஒரு யானை படுக்கிற இடத்துல விளைந்தது, வயல்ல போய் ஒரு யானை படுக்குதுன்னா அந்த இடத்துல விளைந்தது பல யானைகளுக்கு உணவாகும். அப்படி ஒரு வளமான வயல்.
அதனால அப்படிப்பட்ட அது ஏரோர் களவழி என்று பெயர். அது ஏரோர் களவழி அன்றியும் தேரோர் தோற்றிய வென்றியும். அது என்ன தேரோர் களவழி எது என்றால் போர்க்களம். போர்க்களத்துல அங்கேயும் அப்படிதான் அருமையாக பேசுவார் பரணர் என்ற பெரும்புலவர். வீரச் செருவையும் தேர் ஏறாக தேரை ஏறா பூட்டி விடியல் புக்கு நீண்ட காலம் அதனை உழுது நெடிய நீட்டி செருப்படை விழுந்த திருத்துரு பைந்தான் நன்றாக உழுதானான். அம்பாலே உழுதான் நிலத்தை, அம்பாலே உழுதான் பல பேருடைய மார்பை. உழுது பெற்ற அந்த வெற்றியை பற்றி பேசுவதுதான் தேரோர் களவழி. அடுத்தது தேரோர் களவழி என்பது களம்பாடுதலும் களவேள்வி பாடுதலும். அதாவதுங்க கலிங்கத்து பரணியில பார்த்தா ரொம்ப சுவையா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவான், எல்லாம் போரெல்லாம் முடிந்து போய்விட்டது, செய்களங்கிருந்து வந்தன, ஆகா இது நமக்கு நன்றாக உணவு உண்ணுதற்குரிய பெரிய விருந்து இங்கே காத்திருக்கிறது என்று சொல்லி என்ன செய்தா, வீரர்களுடைய தலைகளை எடுத்து கொண்டு வந்து அடுப்பு புடைகளாக அடுக்கி எலும்புகளை எல்லாம் தாடை எலும்புகளையும் கால் எலும்புகளையும் கொண்டு வந்து விறகுகளாக வைத்து அதற்கு மேல யானையினுடைய தலையை பெரிய பானையாக வைத்து அதற்கு மேல ரத்த சேற்றை கொண்டு வந்து தண்ணீராக ஊற்றி உரை நீராக ஊற்றி வீரர்களுடைய பற்களை எல்லாம் கொண்டு வந்து அரிசியாக கொட்டி பெரிய கை எலும்புகளுக்கு துடுப்புகளாக கொண்டு அப்படி எடுத்து சமைப்போம் வாரி என்று பெய்களெல்லாம் அழைக்கின்றன. வேயப்பற்றி பாடுகிற போது கூட இவ்வளவு அழகாக பாடுகிறான் பாருங்க புலவன். அவனுடைய புலமை எப்படி இருக்கிறது களம்பாடுதல். இந்த களத்தை பாடுதலும் களவேள்வி பாடுதலும் வாகைத்தனை என்று சொல்லப்படும். அடுத்தது தேரோர் வென்ற கோமான் தேர் முன் குறவையும். தேர்ல வெற்றி பெற்று விட்டான் ஒரு அரசன். போரிலே பெரிய வெற்றியை பெற்றுவிட்ட அரசனுக்கு தேர்ல ஏறி நிற்கிறான். அவனுக்கு முன்னால வீரர்கள்லாம் அரவாரித்து கூப்பாடு போட்டு வெற்றியை கொண்டாடுகிறார். அது தேருக்கு முன்னால் ஆடுகின்ற குறவை கூத்து. குறவை கூத்து என்பது வீரர்கள் கைகோர்த்து கொண்டு போரின் வெற்றியை பாடுதல். தேர் முன் குறவையும் அதே போல தேரின் பின் குறவை. ஒன்றிய மரபின் தேர் பின் குறவையும். ஒரு தேர் போச்சுன்னா முன்னால ஒரு பெட்டாலியன் போகணும், பின்னால ஒரு பெட்டாலியன் போகணும். இதை என்ன செய்து விட்டார்கள், சமய உலகத்துல கோயில்கள் எல்லாம் சாமி ஊர்வலம் போகும். ஊர்கோலம்னு சொல்லக்கூடாது, ஊர்வலம். ஊர்கோலம் போச்சு சொல்லுவது பிழை. அப்படி ஊர்வலமாக போகிற போது சாமி கோயிலிருந்து புறத்துன்னா இப்பவும் வழக்கமாக இருக்கிறது பாருங்க. இதெல்லாம் மாற்ற வேண்டாமா? உடனே சாமிக்கு முன்னால இந்த தமிழ்ல பாடி கொண்டு போகக்கூடியவர்களை நீங்கெல்லாம் பாடிட்டு போயிடுங்கய்யா அனுப்பிச்சிருவான். அவங்க 2 தெரு போனதுக்கு அப்புறம் இங்க சாமி புறப்படும். அதாவது இந்த தமிழ் பாட்டை இந்த சாமி கேட்பதற்கு வாய்ப்பு இல்லையா. பின்னால தேருக்கு பின்னால மிக நெருக்கமாக பிராமணர்கள் வேதம் பாடி கொண்டு வருவார். இப்படி வந்தா அது என்ன பண்றது? ஒரு மொழி எப்படி மெல்ல மெல்ல வழிபாட்டிலிருந்து நீக்கப்பட்டது என்பதற்கு இது ஒரு சான்று. இதுல சமயம் சாதி இந்த இதெல்லாம் பார்க்கல. நாம் பார்ப்பதெல்லாம் தமிழ் வழிபாட்டுக்கு உரியதாயிற்று. இதனை இப்படி விலக்கி வைக்க வேண்டுமா என்பதுதான். அப்படி தேர் வரும். பாரதிதாசன் பாடுகிறார், தேர் வரும் பின் பார்ப்பார்கள் செங்கைகள் கோர்த்த வண்ணம் நீர் வருங்கால் கத்துகின்ற நெடுந்தவளை கூட்டமென கூச்சலிடுவார் அன்னவர்கள் நிகழ்த்துவதன் பொருள் என்ன அப்படின்னு எழுதுவார். அவர்கள் இதை பார்த்தாரு. குமரகுருவர் இந்த காட்சியை பார்த்திருக்கிறார். குமரகுருவருடனே பார்த்தார். அவருடைய ஆற்றாமை எப்படி வெளிப்படுகிறதுன்னு பாருங்க. கடவுள் தமிழை தேடிக்கிட்டு போறானா, வேதங்கள் பின்னால கடவுளை தேடிட்டு போகிறான் என்று அப்படி கற்பனை செய்து தனக்குள்ள ஒரு ஆறுகளை உண்டாக்கி கொண்டார். அதேதான் அந்த களத்திலே தேரோர் தோற்றிய முந்தையர் குறவையும் பிந்தையர் குறவையும் இப்படி இங்க சமய உலகத்தில் இப்படி ஆகின. ஒன்றிய மரபின் தேர் பின் குறவையும் முந்தேர் குறவை பிந்தேர் குறவை. அடுத்து பெரும்பகை தாங்கும் வேல். அருமையான துறை. பெரும்பகை தாங்கும் வேல்ங்கிறது
பெரிய இந்த இடத்துலயும் நான் ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். புறநானூற்றுல 95வது பாட்டு, இந்த பாட்டை பற்றி நான் ஆராய்ந்து எழுதியிருக்கிறேன். இவ்வே பீலி அழிந்து மாலை சூட்டி கண்டிரவன் கால் திருச்சி நெய்யழிந்து கடியுடை வியநகர் அவ்வே என்று ஔவையார் பாடுகிறார். தொண்டைமான் இளந்தரைகிட்ட போறாரு. பள்ளிக்கூடத்திலிருந்து இந்த பகுதி பாடமாக வைக்கப்பட்டு இதற்கு ஒரு விளக்கமும் தரப்பட்டிருக்கிறது. கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் இந்த பாட்டை படிக்கிறார்கள். என்ன படிக்கிறாங்க? ஔவையார் தொண்டைமானிடம் தூது போன உடனே தொண்டைமான் தன்னுடைய படைக்கல கொட்டிலை காட்டினான். பளபளவென்று வேல்கள், பளபளவென்று வாட்படைகள், அம்புகள் எல்லாம் அழகழகாக தூய்மை செய்யப்பட்டு அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. அதை பார்த்துட்டு வியந்து போய் ஔவையார், இவ்வளவு அழகாக இந்த ஆயுதங்கள்லாம், இந்த போர்க்கருவிகள் எல்லாம் இங்கே இருக்கின்றன. ஆனால் என்னுடைய தலைவன் அதிகமானுடைய படைக்கலங்கள்லாம் சொல்லனுடைய உரைக்களத்தில் பழுதுபட்டு கிடக்கின்றன, முறிந்தும் உடைந்தும் தகர்ந்தும் கிடக்கின்றன. ஏன்னா எல்லாம் போருக்கு போயிட்டு வருது. இங்கே தொண்டைமான் இளந்தரையனே நீ போருக்கு போகிற எல்லாம் பளபளன்னு இருக்கு என்று சொல்லுவது வஞ்ச புகழ்ச்சி என்று எழுதிவிட்டார். இல்லை, அங்க திணையும் துறையும் பார்க்கணும். அது பாடாங்கனி வாழ்த்தியல். ஔவையார் எதற்காக இப்படி பாடுகிறார் என்றால், கருவி உதவி வேண்டி வந்த தூது இது. ஔவையார் அதியமானுக்காக போர்க்கருவிகளை பெறுவதற்காக தொண்டைமான் இளந்தரையனிடம் வந்து பாடிய பாட்டு இது. ஆதாரங்களோடு அதற்கு நான் எழுதியிருக்கிறேன். இருந்தா ஐயருக்கே அந்த ஐயன் வந்திருக்கிறது. உதய சாமிநாதையர் பதிப்பிக்கின்ற போதே ஒரு சிவப்பு பென்சிலாக அதில் கோடு போட்டு வச்சுட்டாரு. என்னன்னு அவருக்கு தெரியல. அதனால ஒரு கோடு மட்டும், ஒரு வினாக்குறி மட்டும் போட்டு வச்சார். அதுதான் எனக்கு ஆராய்ச்சிக்கு வழிவகுத்தது. ஓ, இந்த இடத்தில் திளையும் துறையும் பொருத்தமில்லை. ஆகவே உண்மையில் என்னவென்றால் இது கருவி பெறுவதற்காக சென்ற தூது. அப்படி புறநானூற்றுல வேறு இடங்களும் வருது. கருவி வேண்டுபடி கருவி வினை வேண்டுபடி வினை உதவி செய்தல், கருவி வேண்டுபடி கருவி உதவி செய்தல் என்பது புறநானூற்றில் பிற பாடல்களிலும் ஆயுதங்களை பற்றிய பாடலிலும் வருகிறது. அதனால பெரும்பகை தாங்கும் வேல் என்பது பெரிய பகையை எதிர்த்து போர் செய்வதற்குரிய வேட்படையை பற்றிய பெருமை பேசுதல், அந்த வேளால் வருகின்ற வாகையை பேசுதல். அடுத்தது அரும்பகை தாங்கும் ஆற்றல். இந்த ஆள் இருக்கிறான, அவன் எளியவன் இல்லை, அவனை யாரோ ஒரு ஆள் தான் நினைச்சிட்டு நீ வர்றியா, ஓட்டு பாரு, அவன் தெரியும் என்று அரிய பகையை தாங்கக்கூடிய பேராற்றல் உடைய ஒரு வீரனை புகழ்ந்து பேசுதல் இந்த துறை. நல்ல எடுத்துக்காட்டு ஔவையாருடைய பாட்டு. இந்த அம்மா என்ன அருமையா பாடியிருக்கிறாங்க. புலமையில இந்த அம்மா பல பேரை விஞ்சி நிற்கிறார்கள் ஔவையார். இந்த பகுதி, இந்த அதியமானை பற்றி அவர் பாடுகின்ற பாடல்கள் மிக மிக சுவையானவை, மிக மிக அழகான ஓமைகள் உடையவை. அதுதான் களம்புகள் ஓம்பு மீன் தந்தீர் போரிருந்து எம்முழும் உடனொரு பொருணன். எங்கிட்டையும் ஒரு வீரன் இருக்கிறான் தெரியுமில்ல. அரும்பகை தாங்கும் ஆற்றலுடைய ஒரு வீரன் இருக்கிறான். அவன் எப்படிப்பட்டவன்? கைகள் எந்தேர் செய்யும் தச்சன் திங்கள் வலித்த காலன்னோனே. ஒரு நாளைக்கு 8 தேர்களை செய்யக்கூடிய தச்சன் நாள் முழுவதும் முயன்று ஒரு தேரினுடைய சக்கரத்தை செய்தா அது எவ்வளவு திறம்பட அமையும், அது போன்ற ஆளியாக என்று பேசுகிறார். அந்த 87வது புறநானூற்று பாட்டு நல்ல எடுத்துக்காட்டது. அடுத்து திருவள்ளுவர் பார்த்தாரு, சாரு புரிஞ்சுட்டார். அதை அப்படியே என்னை முன் நில்லன் தெரிஞ்சு அவரு என்னுடைய அரசனுக்கு முன்னால நிற்காத ஓடி போய் என் ஐயன்னா தலைவன், என் முன் நில்லன் ஓடி போயிடு. ஏன்னு கேட்டா இப்படிதான் வந்து பல பேர் நின்னவெல்லாம் என்ன ஆயிருக்கிறான்னா கல்லாயிட்டாங்க, இறந்து போய் அவனுக்கெல்லாம் கல் நட்டு அவர்களை கும்பிடுகிறார்கள் என்று அவர் சுருக்கமாக ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். என்னை படைத்து இருக்குங்கிறதுல என்னை முன் நில்லன் தெரிஞ்சு, என்னை முன் நின்று கல் நின்றவன் பல பேர் கல்லாயிட்டான் என்று சொல்லுகிறார். அதுதான் அரும்பகை தாங்கும் ஆற்றல். அடுத்து புல்லா வாழ்க்கை வல்லான் பக்கம். இது ரொம்ப அருமையான ஒரு துறை. பொருந்தாத வாழ்க்கை. என்ன வறுமை, வீரனுக்கு வறுமை இயல்பாக வருகிறது. என்ன செய்யறது? மன்னன் அந்த காலத்துல மன்னன் வேற வேந்தன் வேற தெரியாம இந்த புறநானூற்றுக்கு உரை சொல்லுகின்றவர்களும் சரி,
பின்னால ஆராய்ச்சி செய்கிறவர்களும் சரி மன்னன் வேந்தன் 2 பேரும் ஒரே வகையான ஆட்கள் என்று எழுதியிருக்கிறார்கள். இல்லை, அப்படி இல்லை. அது ஒருவரும் பன்மொழி அல்ல. மன்னன் வேற, வேந்தன் வேற. வேந்தன் என்பவன் ஒரு பெரிய நாட்டை ஆளுகின்ற சேர சோழ பாண்டியர்களை போன்ற வேந்தன். ஏன் உங்களுக்கு வேந்தன் என்று பேர் என்றால் தலையில அவர்கள் அடையாள பூ மாலை வேய்ந்தவர்கள், அதனால வேந்தர். வேய்ந்தவர்கள் வேந்தர் ஆனார்கள். மன்னர் என்பவர்கள் யாருன்னு கேட்டா, இந்த வேந்தர்களுக்கு முன்னால இந்த மக்களுக்கு அங்கங்க இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய மக்களுக்கு குடித்தலைவர்களாக இருந்த இனக்குழு தலைவர்கள். பழைய காலத்து ஆளுங்க இல்லை. இவர்களுக்கு தங்களுடைய பழமை பற்றி ஒரு செருக்கு இருக்கும். இந்த மன்னர்களுக்கு மண் என்றால் நிலை பெறுதல், நிலை பெற்ற குடியினர் இவர்கள். இவர்களுக்கு பெரிய உடைமை இருக்காது, பெரிய செல்வம் இருக்காது. ஆனா இவன் ஒரு பகுதிக்கு தலைவனாக இருப்பார். அவர்களுடைய அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பசி, பஞ்சம், பட்டினி ஆகியவற்றையெல்லாம் போக்கக்கூடிய கடமை கொண்டவராக இருப்பார். அவன் மன்னன், இவன் வேந்தன். இந்த வேந்தர்கள் அங்கிருந்து வருகிற போது இந்த மன்னர்கள் செருக்கோடு நிற்பார்கள். நாங்க யார்? இந்த நிலத்துக்கே உரிய மன்னர்கள். இந்த வேந்தர்கள் வம்ப வேந்தர்கள். வம்புன்னு புதுமைன்னு அர்த்தம். இவர்கள்லாம் இந்த நிலத்துக்கு புதியவர்கள் என்று சொல்லி தன்னுடைய பண்டை பழமையினை நிலைநிறுத்தி பேசுவார்கள். அப்படிப்பட்ட அவர்கள் தோயன்மாறன் ஒருத்தன் அப்படி இருந்தான். புறநானூற்றுல வருகிறது, அவனை பற்றிய பாட்டு இருக்கிறது. இந்த தோயன்மாறன் வறுமையில அவன் தலைவன் தான், அவன் மன்னன் தான். அவன் எப்படி இருக்கிறான்னா, இந்த மன்னன்கிறவன் எப்படி இருப்பான்னு கேட்டா, எளிய மக்களோடு அவர்களோடு கட்டாந்தரையில படுத்திருப்பான். கூட்டப்படாத இலைகள் எல்லாம் உதிர்ந்து கிடக்கக்கூடிய மரத்தடியில அவன் அவர்களோடு உட்கார்ந்து பேசுவான். அவர்களோடு சேர்ந்து கூழை குடிப்பான். அவன் தான் மன்னன். அவனை பார்த்து அங்கிருந்து ஒருத்த ஐயா எனக்கும் பசியா இருக்குன்னு நானும். அவனுடைய குடி. உடனே அவன் சொன்னான், உடனே அன்னூர் கொல்லனை அழைத்து ஒரு வாழ் ஒன்று கொடுந்தான். எதுக்கு? போய் பகைவரையோடு பொருது ஏதாவது பொருளை பெற்று கொண்டு வந்து இவனுக்கு உதவுவதற்காக. இவன் தான் மன்னன். அந்த காலத்துல ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு சங்க இலக்கியத்தில் மன்னனும் வேந்தனும் ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுதினான். அதற்கு பிறகு இந்த கட்டுரை பலராலும் பின்பற்றப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதனால மன்னன் வேற வேந்தன் வேற என்ற ஒரு ஆராய்ச்சி கருத்தை உங்களுக்கு இந்த வகுப்பின் வாயிலாக உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். அதனுடைய விரிவெல்லாம் நான் என்னுடைய நூலில் எழுதியிருக்கிற பார்த்துக் கொள்ளலாம். அடுத்து புல்லா வாழ்க்கை வல்லான் பக்கம். அதுதான் அந்த வல்லாண்மை. அவனுக்கு அந்த புல்லா வாழ்க்கைன்னு பொருந்தாத வாழ்க்கை. காலையில எழுந்திருச்ச உடனே பசி. திருவள்ளுவர் சொல்றாரு பாருங்க, இன்றும் வருவது சொல்லோ நெருளம் கொன்றது போலும் நிறம். நேற்று ஆள கொன்றது போன்று அந்த பசி இன்னைக்கு வருமாயா? அது வரும். அப்படி சொல்லுறான். இதுதான் புல்லா வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலையும் கூட தன்னுடைய வலிமையும் ஆண்மையும் செருக்கையும் கைவிடாத நிலைதான் வல்லான் பக்கம் என்பது. அதனால பொருந்தாத அதுக்கு அருமையான பாட்டு புறநானூற்றுல இருக்கு. சிறப்பு. அதான் முன்பே நான் தோயன்மாறனை பற்றி சொல்லிய பாட்டு. சிறுபுல்லாளர் வரகு கடன் இறக்கும் நெடுந்தகை. தன்னுடைய குடிமக்கள்லாம் பசியோடு இருப்பதனை பார்த்து விட்டு வயல்ல போய் நிற்கிறானா. அங்க வரகு அறுவடை நடக்குது. கொஞ்சம் கடன் கொடுப்பா, அடுத்த பருவத்துல நான் கொடுத்துட்றேன்னு கேட்கறாங்க. வரகு கடன் இறக்கும் நெடுந்தகை அரசுவரின் தாங்கும் வல்லாளன்னே. அரசர்களே வந்தாலும் படையோடு வந்தாலும் கூட அவர்களெல்லாம் தாங்குவாங்க. அப்படிப்பட்ட வல்லாண்மை மிக்கவன். அவனை பற்றிய துறை. அடுத்தது ஒல்லார் இடவையும் புள்ளிய வாங்கினும் என்றால், ஒல்லார்னு பகைவர். போர் இல்லாத காலத்துல வெகுளி விட்டிருத்தல் எழுதுவார். போர் இல்லாத காலத்துல எல்லோரையும் தழுவி செல்லுகின்ற புள்ளிய வாங்கினும் தழுவுகின்ற அந்த நிலையிலும், அதாவது நாடு கைப்பட்டது என்று சொல்லி சினம் விடுதல், தன்னுடைய சுற்றத்தாரையெல்லாம் அணைத்துக் கொள்ளுதல், அதுதான் ஒல்லார் இடவையில் புள்ளிய வாங்கினும் என்பது. அடுத்தது இதுவரையில போர் சொல்லி கொண்டு வந்தவர் இங்க பாருங்க. பகட்டினானும் ஆவினானும் துகழ்தபு சிறப்பின் சான்றோர் பக்கமும். பகடு என்பது காளையை குறித்தது. பகட்டினானும் ஆவினானும். என்பது பசு.
காளை, பசு ஆகியவற்றை செல்வமாக படைத்திருக்கக்கூடியவனுடைய வாகை, அவனுடைய மேம்பாடு. இன்றைக்கும் இருக்கிறது, அப்படிப்பட்ட இடங்கள் எல்லாம் இருக்கின்றன. பழைய கோட்டை என்று கோவையில ஒரு பகுதி இருக்கிறது. பழைய கோட்டை பட்டயக்காரர், அவர் மன்றாடியார்னு பேர் அவங்களுக்கு. கடைசியில் இருந்தார் ஒருத்தர், நல்ல சேனாபதி சர்க்கரை மன்றாடியார்னு. அவர் தமிழ்நாட்டினுடைய அமைச்சராகவும் இருந்தார். அவர்களுடைய முன்னோர்களுக்கு என்ன சிறப்பு என்று கேட்டால், நாட்டில் எங்கும் இல்லாத அளவுக்கு ஆவின் திரளை உடையவர்கள், ஆவின் எண்ணிக்கை உடையவர்கள். குடம் சுட்டுன்னு பேர் அதுக்கு. வச்சா ஒரு குடம் கறக்கும், அது பேர் குடம் சுட்டு. ஒரு குடம் கறக்கக்கூடிய பசுக்கள். அப்படிப்பட்ட நெடிய ஒரு பெரும் எண்ணிக்கையுடைய பசுக்களை உடையவர்கள். அப்படிப்பட்ட வாகை. அதே போல காளை, இப்பவும் காங்கேயம் காளைன்னு பேர். அங்க இருக்கக்கூடிய காளை வேறு வகையானது, ஆண்மை நிறைந்தது. அவற்றையெல்லாம் கொண்டிருக்கக்கூடிய சான்றோர் பக்கமும். இந்த இடத்துல சான்றோர்ங்கிறது போர் வீரர் என்ற பொருள் கொண்டது. இந்த சொல்ல சான்றோர் என்பதற்கு சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனேன்னா அவனை சான்றாண்மையுடையவனாக ஆக்குதல் என்று பொருள் இல்லை, வீரனாக ஆக்குதல் என்பது பொருள். இந்த பொருளை முதல்ல விளக்கி காட்டியவர் மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள். சான்றோர் பக்கமும். அடுத்தது பாருங்க, பகட்டினானும் ஆவினானும் துகைதரு சிறப்பின் சான்றோர் பக்கமும். அடுத்தது கடிமனை நீத்த பாலும். கடிமனைங்கிறத ரொம்ப நன்றாக கூர்ந்து பார்க்க. கடியத்தக்க, நீக்கத்தக்க மனைன்னா பிறன்மனைன்னு அர்த்தம். பிறன்மனையை வேண்டாம் என்று சொல்லுகின்ற பேராண்மை, அதுவும் ஒரு வாகை. ஒருவருக்கு எல்லா வாய்ப்பு இருந்தாலும் கூட அயலானுடைய மனைவி நினைவும் பார்க்காத அந்த ஒரு நிலை, அத சிந்தாமணியில ரொம்ப அருமையாக நந்தட்டம் வாயிலாகவும் காந்தருவதத்தை வாயிலாகவும் திருத்தக்கதேவர் விளக்குவார். சிந்தாமணி படிப்பு விட்டு போச்சு. மிகச்சிறந்த ஒரு இலக்கியம், அழகழகான ஓமை, அப்படியே செல்வம் கொதிக்கக்கூடிய ஒரு நடை. அப்படிப்பட்ட திருவிருத்தங்களை உடையது சிந்தாமணி. அதை வாய்ப்பு வருகிற போது பார்ப்போம். கடிமனை நீத்த பாலும். நீத்தற்குரிய பிறன்மனையை நீத்த அது ஒரு வாகை. உண்மையிலே அது ஒரு பெரிய வெற்றி தான். தன்னுடைய மனைவி என்று பிறரை நிமிர்ந்து பார்க்காத அந்த தகைமை, அது சார்ந்தவர்களுக்கு தான் வரும், அது இனியவர்களுக்கு தான் வரும். இதை பற்றி தான் சொல்லுகிறது சிலப்பதிகாரம், இதை பற்றி தான் சொல்லுகிறது திருக்குறள், சங்க இலக்கியம் எல்லாம். இத்தகைய ஒரு மேன்மையை, பண்பாட்டு உயர்வை பிற இடங்கள்ல நாம பார்க்க முடியலாம். அதனால இவற்றை கொண்டு போய் பிற நூல்களெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து விட்டு இல்லை எந்த நூலையும் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவதெல்லாம் பிழை. அடுத்தது கடியத்தக்க என்னும் பிறன்மனை நோக்காத பேராண்மை. அறனொன்றோ ஆன்ற ஒழுக்குனர் ஒரு வள்ளுவர். அதெல்லாம் அது ஒரு அறம் நீ நினைச்சிட்டு இருக்கிற இல்லையா, இது இயல்பான ஒரு ஒழுக்கம், அது இது ஒரு வீரம் என்று சொல்லுகிறார். அடுத்தது 8 வகை முதலிய அவயத்தாலும். 8 வகைப்பட்ட அவயப்பண்பு. அங்கேயும் திருக்குறளை பார்க்கணும். அதை அப்படித்தான் உரையாசிரியர்களா காட்டுகிறார்கள். இந்த இடத்துல சரியா காட்டிட்டாங்க. குடிப்பிறப்பு, வாய்மை, தூய்மை, நடுவுநிலை, கல்வி, ஒடுக்கம், அழுக்காராமை, அவாவின்மை என்ற 8 பண்புகளை பெற்ற நிலை என்று சொன்னார். அடுத்தது கட்டமை ஒழுக்கத்து கண்ணுமையானும். கட்டமை ஒழுக்கம்னு என்ன? ஒரு கட்டுப்பாடான ஒரு நெறியில் நின்ற ஒழுக்கம். அது இல்லறம்னு பேர். அன்பு கூர்ந்து தொல்காப்பியம் கேட்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நான் சொல்லுகிறேன், துறவு என்றால் என்ன? ஒரு வினா. இதுக்கு நீங்க விடை சொல்லி பாருங்க. துறவு என்ற உடனே உங்களுடைய மனத்தில் காவி உடை வரக்கூடாது, உங்களுடைய உள்ளத்திலே நீண்ட சடாமுடி வரக்கூடாது, மொட்டத்தலை வரக்கூடாது. பிறகு என்னதான் வரணும் அப்படின்னு கேட்டா, இவையெல்லாம் துறவின் அடையாளங்கள் அல்ல. இவையெல்லாம் தமிழ் நெறிப்பட்ட துறவு ஆகாது. இல்லறவியல், துறவரவியல் என்று 2 இயல்களை திருவள்ளுவர் வகுத்தார். இரண்டும் 2 பேருடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய வெவ்வேறு வகையான இயல்கள் அல்ல என்று முதலாக எழுதியவர் திருவி. கல்யாண சுந்தரனார். திருவிக்கா சொன்னாரு, 2 பேருடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய வெவ்வேறு வகையான இயல்கள் அல்ல என்று முதலாக எழுதியவர் திருவி. கல்யாண சுந்தரனார். 2 பேருடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய வெவ்வேறு வகையான இயல்கள் அல்ல என்று முதலாக எழுதியவர் திருவி. கல்யாண சுந்தரனார். 2 பேருடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய வெவ்வேறு வகையான இயல்கள் அல்ல என்று முதலாக எழுதியவர் திருவி. கல்யாண சுந்தரனார். 2 பேருடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய வெவ்வேறு வகையான இயல்கள் அல்ல என்று முதலாக எழுதியவர் திருவி. கல்யாண சுந்தரனார். 2 பேருடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய வெவ்வேறு வகையான இயல்கள் அல்ல என்று முதலாக எழுதியவர் திருவி. கல்யாண சுந்தரனார். 2 பேருடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய வெவ்வேறு வகையான இயல்கள் அல்ல என்று முதலாக எழுதியவர் திருவி. கல்யாண சுந்தரனார். 2 பேருடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய வெவ்வேறு வகையான இயல்கள் அல்ல என்று முதலாக எழுதியவர் திருவி. கல்யாண சுந்தரனார். 2 பேருடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய வெவ்வேறு வகையான இயல்கள் அல்ல
இல்லறம் என்பது ஒருவன் மேற்கொண்ட மனைவியோடு மேற்கொண்ட வாழ்க்கை நெறி. அங்கு பிள்ளை பேரு நிகழும். மங்களம் என்ப மனைவாட்சி, மற்றதன் மங்களம் நன்மக்கள் தேர்வு. அங்கு அவன் குடும்பம் நடத்தி மகிழ்ச்சியாக இருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய அவன் தன்னுடைய மனைவியிடத்தும் மக்களிடத்தும் அன்பு செலுத்துகிறான். இந்த அன்பு கொஞ்சம் கொஞ்சமா இருந்து பழுக்கும். அந்த அன்பு பழுத்த பிறகு அதிலிருந்து பெறப்படுவது அருள். அதாவது இதுவரையில தன்னுடைய குடும்பத்தை பார்த்தா, அதற்காக உழைத்தான், பொருள் சேர்த்தான், வேண்டிய வசதிகள் எல்லாம் செய்து கொடுத்தான். இப்போது ஊரை பற்றி எண்ணுகிறான், அயலாரை பற்றி எண்ணுகிறான், பசித்தவர்களை பற்றி எண்ணுகிறான். அப்படி அதுதான் அந்த இடத்துல அன்பு ஈன்ற அருள். அது அன்பு ஈன்ற குழவியாகிய அருள். அந்த அருள் படுத்த நெஞ்சனாக அவன் இருக்கின்ற போது அதற்கு பேர் தான் துறவு நிலைன்னு பேர். தனக்காக தன் குடும்பத்திற்காக வாழ்கின்ற நிலை இல்லறம். அதை தாண்டி அப்பால போய் பொது மனிதனாக மாறி பிறருக்காகவும் வாழ்கின்ற அந்த நிலை துறவுன்னு சொல்லி முதலாக விளக்கியவர் திருவிக்காவர். அதாவது ஒருவனுடைய வாழ்க்கையிலே நிகழ்வு தான் இல்லறம் துறவரம் ரெண்டும். காட்டுக்கு போக வேண்டியதில்லை. தாழ்சடை புனைந்து நோன்புகள்லாம் இருந்து அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நிலை இல்லை. அது என்ன ஆயிற்று, ஆற்றில் சென்று காய்கனி உண்டு, காய்கனி புசித்து பட்டினி கிடந்து, அது ஒரு காலத்துல அப்படி துறவு என்று வழங்குகிற ஒரு வழக்கம் வந்து விட்டது. அது அயல் நெறி. ஆனா அதற்கு பிறகு இப்ப பாருங்க, இப்ப துறவுன்னா மிகப்பெரிய மடாதிபதிகள் எல்லாம் பெரிய கட்டடங்கள் கட்டிக்கொண்டு ஏராளமான சொத்துக்களை வைத்துக் கொண்டு ஆச்சாரிய பீடமாக வகுத்துக் கொண்டு அதற்கு பிறகு பல்லக்கிலே பவனி சென்று, இது ஒரு துறவு. இதெல்லாம் தமிழ்நெறிக்கு உடன்பாடான நிலைகள் அல்ல. தமிழ்நெறியில் சொல்லப்பட்டிருக்கூடிய துறவு என்பது இல்லறத்தானுடைய வாழ்க்கையிலே நிகழ்வதுதான். அவனுடைய பொதுநல நாட்டத்தை குறிக்கின்ற பகுதி அந்த பகுதி என்று திருவிக்காவுக்கு விளக்குவார். சரி, அதை பிறகு விரிவாக பின்னால பார்க்கலாம். இல்ல கட்டமை ஒழுக்கத்து கண்ணுமையானும், அடக்கமும் ஒழுக்கமும் வெகாமை புறங்கூறாமை தீவினேற்றும் அழுக்காராமை வெகாமை பொறையுடைமை ஆகியவையெல்லாம் என்று இளம்பொருளும் நச்சினார்க்கினியரும் இந்த இடத்துல சரியாக திருக்குறளுடைய துறவரவியல் அதிகாரங்களை காட்டுறாங்க. இந்த இடத்துல சரியா வந்தவங்க சில இடங்களுக்கு சரியா இருந்தல. சரி, அடுத்தது இடையில் பண்புகள் கொடைமையானும். அதாவது இடையில் பண்புகள் கொடைமை. என்ன அழகாக இந்த தொல்காப்பியம் சொல்லியிருக்கிறார். அந்த கொடை கொடுத்தல இடையிலே இருக்கக்கூடாது. இன்டர்வல், நோ இன்டர்வல். பல இடங்களுக்கு 24 மணி நேரமும் பணி செய்யும்பா. எங்களுடைய பெட்ரோல் பங்க் 24 மணி நேரமும் பணி செய்யும்பா. எங்களுடைய வங்கி 24 மணி நேரமும் சேவை செய்யும்பா. அது மாதிரி இடையில் வன்புகள் கொடைமை. வன்புகள்னு பாருங்க, தன்னகரம் போட்டிருக்கான். அது வன்னு ரன்னகரம் போடக்கூடாது. வன் என்றால் வளமை, வளமையான கொடைமை. எல்லா நேரத்திலையும் கொடுக்குற அடையான் நெடுங்கதும் அஞ்சல் என்று சொல்லும் உடையான் தடையப்பொன் ஊர் நான் கம்பன். கதவு சாத்தி இருக்காது, திறந்தே இருக்கு. எப்போ வேணாலும் போய் பெற்றுக் கொள்ளலாம். அடையான் நெடுங்கதும் அஞ்சல் என்று சொல்லும், பயப்படாதீங்க, வறுமையா வாங்க என்று சொல்லும் உடையான் தடையப்பன் ஊர் என்று கம்பன் பாடுகிறான். சரி, அடுத்தது அந்த வன்புகை கொடைமை. அதுல அருமையான பாட்டு புறநானூற்றுல பெருந்தலை சாத்தனாருடைய பாட்டு 165வது பாட்டு. அதுல என்ன சொல்லுகிறார் என்றால், பாடுபெரு பரிசிலன் வாடினன் பெயர்தல் நாடு இழந்து அதனினும் நனி இன்னாதன வாழ்வந்தனே தலை எனக்கு இல்லையான்னு. ஒண்ணுமே இல்லை, குமணன் காட்டுல இருக்கிறான். தம்பியால் விரட்டப்பட்ட அண்ணன் குமணன் காட்டுல இருக்கிறான். அப்போது போய் ஒரு புலவர் ஏதாவது குடியா பசியா இருக்குன்னு சொன்னான். பெருந்தலை சாத்தனான் உடனே, என்கிட்ட ஒண்ணும் இல்லைன்னு அவன் சொல்லல. என்னுடைய தலையை கொண்டு வந்தால் என் தம்பி பொன்னும் பொருளும் தருவதாக சொல்லி இருக்கிறார். ஆகவே என்னுடைய தலைக்கு விலை இருக்கிறது. இந்த வாளை எடுத்து என்னுடைய தலையை விட்டு கொண்டு போய் அவனிடம் கொடுத்து பொருள் பெற்றுக் கொள்ளான். பாடுபெரு பரிசிலன் வாடினன் பெயர்தல். என்னை பாடிய புலவன் பரிசில்லாமல் போவது என்பது நான் நாடு இழந்த அதனினும் நனி இன்னாது, நான் நாட்டை இழந்த அதனை விட கொடுமையானது என்று சொல்லி வாழ்தந்தனே தலை எனக்கு இல்ல வாழ கொடுத்தானோ. அதுதான் இடையில் பண்புகள் கொடைமை.
எந்த நிலையிலையும் கொடுப்பதற்கு உரியவனாக இருக்கு. கிடைத்தோர் தாங்கும் காவலானும், தம்மிடத்து பிழை செய்தவர்களை பொறுக்கின்ற பண்பு. அவர்கள் பண்ட காலத்தில் இதுதான் தமிழர்களுக்கு பகையா போச்சு. இல்லாவிட்டா வெவ்வேறு நாடுகளை எல்லாம் தங்களுடைய கையிலே வைத்திருந்த மொழி பண்பாடெல்லாம் பரவி இருக்கும். அங்கங்கே குடிச்சிட்டு வந்துட்டான். எதுக்குப்பா நம்ம அயலாறு சொத்து, ஏதோ நம்ம வெற்றி பெற்றோம், நமக்கு கீழ்பட்டு வாழ்வதாக அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள், அவ்வளவுதான், அது போதும் என்று சொல்லிவிட்டு திரும்பி விடுவார். தந்தை கொண்டான் கடாரம் கொண்டான் தான் கையிலே வச்சிருந்தான்னா அங்கெல்லாம் நம்முடைய நாகரிகம் பரவி. ஒரு காலத்தில் இந்தியா முழுமையிலும் சிந்துவெளி நாகரிகம் பரவி இருந்தது. தமிழர்களுடைய நாகரிகம் அது மெல்ல மெல்ல தென்பகுதிக்கு அடங்கிவிட்டது. இங்கேயும் பிற நாகரிகங்கள் ஊடுருவிவிட்டார். எத்தனை மொழிகள் தமிழின்பால் பாய்ந்து விட்டார். எத்தனை அயல்மொழி சொற்கள் சேர்ந்து விட்டார். சரி, பிழைத்தோர் தாங்கும் காவலானும் ஆழ்வாரை தாங்கும் நிலம் போல. அடுத்தது பொருளோடு உணர்ந்த பக்கம். பொருள்னா இந்த இடத்துல மெய்ப்பொருள், உண்மையான பொருளை ஆராய்ந்து உள்ளத்தில் கொள்ளுதல். மெய்யுணர்தல் ஒரு அதிகாரம் இருக்கு பாருங்க திருக்குறள். அதுக்கு ஈடு கிடையா எந்த அர்த்தத்தும் யாராலும் பேசப்படவில்லை. அவ்வளவு உயர்ந்த ஒரு பகுதி திருக்குறள்ல இருக்கக்கூடிய அறங்கள் எல்லாம் கடைபிடிக்கத்தக்கன. இந்தியன் தாட் அண்ட் இட்ஸ் டெவலப்மெண்ட்ங்கிற புத்தகத்துல ஆல்பர்ட் ஸ்வைட்சர் என்ற பெருமகன் 2 முறை நோபல் பரிசு வாங்கினவர். நான் அவரை பற்றி உங்களுக்கு சொல்லித்தான் ஆகும். ஆல்பர்ட் ஸ்வைட்சர் என்பவர் பார்த்தாரு, ஒரு நாள் செய்தித்தாள் படித்துக் கொண்டிருந்தார். இளைஞராக இருக்கிற போது செய்தித்தாள் படித்த போது ஆப்பிரிக்காவில் பல பேர் தொழுநோயினாலே துன்பப்பட்டு இறக்கிறார். மருந்தும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, உணவிற்கே இல்லாத நிலை, காட்டு மக்களாக வாழ்கிறார். இங்கு படித்த உடனே அவர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற நினைவில் டாக்டர் பட்டம் பெற்ற அவர், மருத்துவ பட்டம் பெற்ற அவர் அங்கிருந்து அந்த ஆப்பிரிக்கா நாட்டிற்கு சென்று அவர்களோடு வாழ்ந்து அவர்களுக்கு தொண்டு செய்து மருந்து கொண்டு போய் கொடுத்து அவர்களை மெல்ல மெல்ல முன்னேற்றினார். இதெல்லாம் ஒரு பல சோதனைகள். இவர் நம்மை கொல்ல வந்திருக்கிறார் என்று கருதினார். அவர்களெல்லாம் இணக்கி தம்முடைய சுற்றத்தார் போல பார்த்து கொண்டார். பிறகு தன்னுடைய மனைவி மக்களோடு அங்கேயே போய் தங்கியிருந்து பல காலம் அவர்களுக்காக உழைத்தார். உழைத்த உடனே அவருக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க. எத்தனை தடவை கொடுத்தாங்க? 2 முறை கொடுத்தாங்க நோபல் பரிசு. இதெல்லாம் எதற்காக சொல்லுகிறேன் என்றால் காரணம் கருதித்தான் சொல்லுகிறேன். அந்த 2 முறை நோபல் பெற்ற உலக சமாதானத்திற்காக, உலக மக்களுடைய ஒடுக்கப்பட்டவர்களுடைய நல்வாழ்வுக்காக உழைத்த அந்த பெருமகனுக்கு 2 முறை நோபல் பரிசு கொடுத்தார். அந்த 2 முறை பெற்ற அந்த பணம் முழுமையும் கொண்டு போய் அந்த பொருள் முழுமையும் அந்த ஆப்பிரிக்க மக்களுக்கே செலவழித்தார். ஒரு சாதாரண வீட்டில் கட்டி கொண்ட வீட்டில் அங்கு குடியிருந்தார். அவர்களோடு சேர்ந்து பழகினார். அப்படிப்பட்டவர் தன்னுடைய ஓய்வில் ஒரு நூலை படித்தார். அந்த நூலை படித்து விட்டு அவர் திகைத்தார். அதோட இவ்வளவு மனிதநேயமுடைய ஒரு நூல், உலகம் எல்லாருக்கும் சாதி சமய எல்லைகளை தாண்டி பேசுகிற ஒரு நூல் இந்த உலகத்தில் இருக்கிறதா என்று ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்ட அந்த நூலை படித்தார். அந்த நூலுக்கு பெயர்தான் திருக்குறள். திருக்குறளை அவர் படித்தார். திருக்குறளை படித்துவிட்டு இந்த புத்தகத்தை எழுதினார், இந்தியன் தாட் அண்ட் இட்ஸ் டெவலப்மெண்ட். அந்த புத்தகத்துல என்ன சொல்லி இருக்கிறார் என்றால் 5 பக்கம் எழுதியிருக்கிறார். அந்த 5 பக்கத்துல திருக்குறளுக்கு ஈடான ஒரு மறை இல்லை என்று எழுதி மனு தர்மம் ஒரு காலம் இதன் பக்கத்தில் நிற்க முடியாது என்று காட்டினார். அப்படி எழுதிட்டாருங்கிறதுக்காக இந்தியாவில் அந்த நூல் தடை செய்யப்பட்டது. நண்பர்களே, தடை செய்த பெருமகன் டாக்டர் ராதாகிருஷ்ணன். அது அந்த நூல் இது ஒரு பெரிய இந்திய நாட்டினுடைய வழி வந்த ஸ்மிருதி நூலை மறுக்கிறது என்று அப்புறம் அதற்கு பிறகு அந்த தடை எடுபட்டு விட்டது. அதனால மிக ஒரு உயர்ந்த பண்பாடு சொல்லுடைய சுயசரிதம் இருக்கிறது. படித்து பாருங்க. ஒரு மனிதன் தன்னை இப்படி ஒரு பெரிய தியாக நிலைக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறார். திருக்குறளை அவ்வளவு சிறப்பாக போற்றி இருக்கிறார். உலகம் முழுவதும் பாராட்டப்பட்ட பொதுமறை, உலக பொதுமறை, உலக பொது நூல் என்று அவன் பேசியிருக்கிறான். சரி, அது அப்புறம் பேசலாம்.
பொருளோடு புணர்ந்த பக்கம்ங்கிறது அது மாதிரி மெய்ப்பொருளோடு உணர்ந்த நிலை. அதே போல சில உரையாசி படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரணாறு உடையான அரசுன்னு சாதாரண பொருளையும் சொல்றாங்க. ஆனா மெய்ப்பொருள் என்று சொல்லுவதுதான் சிறப்பு. அருளோடு உணர்ந்த அகர்ச்சி, அருவுணர்வோடு வாழ்வு. கொல்லாமை புலால் உண்ணாமை, கொல்லாமை புலால் உண்ணாமை, புலால் மறுச்சல், இந்த ரெண்டுமே துறவரைகள்ல வருது பாருங்க. ஒரு பழுத்த நிலையில் இருக்கக்கூடியவன், பொதுநல நாட்டமுடையவன், பிற உயிர்களின்பால் இரக்கமுடையவன் கடைபிடிக்கக்கூடிய நிலைகள் அருளோடு உணர்ந்த அகர்ச்சி. அடுத்தது காமம் நீத்த பால், காமவெளி மயக்கத்தை கைவிட்டு இருத்தல். இந்த மூன்றில் நாமம் கடக்கடும் நோய்ந்தார். காமத்தை கைவிடுதல். இதுல பாருங்க, மகாபாரதத்துல எல்லாத்தையும் அனுபவித்து அந்த வேந்தன் கடைசியில இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குப்பா, ஆனா இளமை போயிடுச்சு, அதனால என் மகனே உன்னுடைய இளமையை எனக்கு கடன் கொடுன்னு கேட்டு வாங்குறான். உன்னுடைய இளமையை நான் பெற்றுக் கொடுக்குறேன், அப்புறம் பின்னாடி பத்திரமா நான் திருப்பி குடிச்சிடுவேன், கொஞ்சம் காலம் இன்னும் கொஞ்சம் அனுபவிக்கணும்னு கேட்கிறான். யயாதியினுடைய வரலாற்றை படித்து பாருங்க. யயாதின்னு காண்டேகர் ஒரு நாவலே எழுதியிருக்காரு. இதை போன்ற ஒரு மெய்மை இவைகள்லாம் உலகின் அப்பாற்பட்ட செயல்கள், கற்பனைக்கு அப்பாற்பட்ட செயல்கள் இதையெல்லாம். இது காமம் நீத்த பால் ஆகிய அதனோடு இருவார்பட்ட 9 துறைக்கு 18 துறைகளை சொல்லி முடிச்சுட்டாரு. இப்ப வாகைத்தடை முடிஞ்சிருச்சு, இன்பைத்தடை முடிஞ்சு வாகைத்தடை முடிஞ்சிருச்சு. அடுத்தது 6வதாக இருக்கக்கூடிய காஞ்சித்தடை. மொத்தம் 7 திணைகள், புறத்தடைகள் 7 என்று பார்த்தோம். 6வது திணை ஆகிய காஞ்சித்திணை. காஞ்சிபுரம்னு ஒரு ஊர் இருக்கு, நினைச்சுங்க. காஞ்சி என்றால் நிலையாமை என்று பொருள். காஞ்சி என்றால் நிலையாமை என்று பொருள். காஞ்சிபுரத்துல அதிகமாக சமண பௌத்தர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய திருமடங்களில் இருந்து இந்த நிலையாமை கருத்து மிகுதியும் பரப்பப்பட்டது. அதனால காஞ்சிபுரம் என்ற இந்த ஊருக்கு பெயர். இப்ப காஞ்சி தானே பெருந்திணை புறமே. பெருந்திணை என்ற அகத்திணைக்கு இது புறத்திணை. ஒவ்வொரு அகத்திணைக்கும் ஒரு புறத்திணை அமையும் என்று பார்த்தோம். இங்க காஞ்சிதானே பெருந்திணை புறமே, தாங்கரும் சிறப்பின் பல்லாற்றானும் இல்லா உலகம் சொல்லிய நெறித்தே. அது அருமையாக அவர் சொல்லுவாரு தொல்காப்பியர். பின்னாடி இந்த அடுத்த நூற்றாண்டுல பார்க்க போறோம். பலர்சல செல்லா காடு, சுடுகாடு இருக்குத, எத்தனையோ பேரை முடிஞ்சுட்டு அது இன்னும் அப்படியே இருக்குங்கிறான். பலர் சில செல்லா காடு, பல பேரையும் இந்த பிறகும் கூட அந்த காடு. அது அருமையாக ஜவஹர்லால் நேரு இறந்த போது கண்ணதாசன் பாடுற பாட்டுல, இந்த காட்டுக்கு ஒரு முடிவு வராதா, இந்த தீக்கு ஒரு நாள் தீ முட்டி பார்க்க மாட்டோமா என்று அழுது பாடுவார். அதனால நிலையாமையினுடைய ரொம்ப நுட்பமான ஒரு கருத்து வெளிப்பாடு. பாங்கரும் சிறப்பு என்றால் துணையாகாத பெரும் சிறப்பு. எது இல்லை, எது நிலையாமை? உயிர் மட்டும்தானா? இளமை நிற்காது, உடம்பு நிற்காது, பொருள் நிற்காது. இவையெல்லாம் அப்படி காலப்போக்கில் மறைந்து ஓடி போய்விடும். இந்த நிலையாமையை பற்றி தமிழ் இலக்கியங்கள் அவ்வளவு அழகாக பேசுங்க. மணிமேகலையில பாருங்க, உதயகுமரன் தம் மணிமேகலை சொல்லுவா, அழகு அழகுங்கிற என்னுடைய கூந்தலையும் என்னுடைய முகத்தையும் பார்த்து நீ அழகழகு என்று பாராட்டுகிறாய், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்துட்டார், இல்லை நரைச்சு போயிடும், உடம்பெல்லாம் சுருக்கம் வந்துடும், தோலெல்லாம் சுருங்கிடும், நிறம் மாறிடும், இங்கே இருந்த அழகு இதுலையா போய் நீ மோகம் கொள்ளுகிறாய் என்று அவர் கேட்பார். அதனால அதுதான் இளமை நிலையாமை. அதே போல உடம்பு நிற்காதப்பா, மதுரை காஞ்சியில சொல்லுவான், இந்த உடம்பு இருக்கும் போதே நல்ல வினைகளை எல்லாம் ஆற்று என்று அந்த பெரும்புலவன் அறிவுரைப்பார். இப்படி பல வகையான நிலையாமைகளை சொல்லுவதுதான் அருமையான ஒரு பாட்டு நாலடியார்ல இருக்கு. கனிபடு சோலை பயன்மரம் எல்லாம் கனி முதிர்ந்து விழுந்தற்று இளமை. நல்ல மரமெல்லாம் பழத்தை கீழே உதிர்த்து விடுகின்றன, அதுபோல இளமையும் உதிர்ந்து போய்விடும். மணிபெரிதும் ஏற்கண்ணே என்று இவளை விவசன்னில் வேல் போன்ற கண்ணுடையவள் என்று இவளை கருதாதே. என்ன ஆகும்?
மற்றவளும் கோர்க்கண்ணலாகும் குனிந்து. ரொம்ப அருமையான வரி. கையில ஒரு கோலை பற்றி கொண்டு குனிந்து வளைந்துபடும் உடம்பு. வேர்ட்ஸ்வொர்த் சொல்லுவான், தலையும் காலும் சந்தித்துக் கொள்வது போன்ற ஒரு முதுமைன்னு எழுதுவான். தமிழ் புலவன் எழுதுவான், வினாக்குறியை போல, பாரதிதாசன் வினாக்குறியை போல வளைந்த உடம்பு. அது போல வயதானா இந்த அழகெல்லாம் போயிடும். இதுதான் நிலையாமை. கோர்க்கண்ணலாகும் குனிந்து. குவளை மாதிரி இருக்கும்பான் கண்ணு. ஒரு காலத்துல வர்ணிக்கு இருந்த போது குவளைன்னு நீலோத்பலம் வடமொழியில சொன்னான். குவளை என்பது கரிய கண், இதுக்கு உவமை. கரிய கண் என்றால் மை இழுது விடப்பட்ட கண், மை தீட்ட பெற்ற கண். அது எப்படி இருக்கு? குவளை மலர்ந்தது போல, குவளை மலர் போல இருக்கிறது. எப்ப? இளமை பருவத்தில். போக போக என்ன ஆகிடும்? தண்ணி குடிக்கிற கோடை மாதிரி ஆகிடும். மலர் போன்ற குவளை மலர் போன்றிருந்த கண்கள் எல்லாம் பள்ளத்துல போய் விழுந்துடும். ஆழ குழியில் இருக்கும் கண்ணு பொண்டு கண்ணும்பாங்க. அது போல வயதாகிவிட்டா அதற்கு பிறகு கண்கள் எல்லாம் குடிந்து போயிடும். அதுதான் இது நிலையாமை என்று பேசுகிறான். அடுத்தது மாற்றனும் கூற்றம் சாற்றிய பெருமை. இந்த இடத்தை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொன்றுக்கும் அருமையான பெயரிடு தரப்படுகிறது. முதல் துறை மாற்றனும் கூற்றம் சாற்றிய பெருமை. இந்த கூற்று கொண்டிருக்கிறான அவன்கிட்ட நீதிபதி சொல்வது மாதிரி வாய்தா வாங்க முடியாது. கட்டான்னா ஒரு நாள் தேதி நேரம் வைத்தான்னா அதிலே முடிஞ்சிடும் உயிர். மாற்றனும் கூற்றம், மாற்ற முடியாத கூற்றம் சாற்றிய பெருமையும், அதுக்கு பேர் பெருங்காஞ்சின்னு பேருப்பா. இந்த துறைக்கு பேர் பெருங்காஞ்சி. பெருங்காஞ்சின்னா கண்டிப்பா இறந்துதான் ஆகணுங்கிற அந்த நிலை, அந்த நிலையாமை. எப்படி? இந்த உலகத்துல ஏராளமான பேர் இருந்தாங்க. இடைபிறக்கின்றி தாமே ஆண்ட ஏமம் காவலம் நாட்டை ஆண்ட பெருமன்னர்கள்லாம் இருந்தார்கள். என்ன ஆனாங்க? இடுதிரை மணலிலும் பலரே. கடற்கரையில் இருக்கிற மணலை விட, ஆற்று மணலை விட அதிகமான எண்ணிக்கையுடைய அரசர்கள்லாம் இருந்தார்கள் என்றுதான் சொல்வார்களே தவிர இப்ப இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியல. எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. திருவள்ளுவர் ஒரு ஓம சொல்றாரு பாருங்க, துறந்தார் பெருமை துணை கூறி. இந்த துறவிகளுடைய பெருமைகளை 1 2 அடித்து சொல்லிட்டே போனா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குமா. எவ்வளவு வரும்? இந்த உலகத்துல இறந்தவர்கள் எவ்வளவு பேரோ அவ்வளவு வரும். இந்த உலகத்துல இதுவரையில எத்தனை பேர் இறந்துருக்கிறாங்க? இறந்துட்டு இருக்க அந்த புள்ளி விவரம். இந்த உலகத்துல இறந்து போனவர்களுடைய பட்டியல் தொகை, மொத்த தொகை யாராவது சொல்ல முடியுமா? அவ்வளவுதான் நிலையாமையை குறித்தது. காடுபதியாக போதி தத்தம் நாடு பிறர்களை சென்று மாய்ந்தனரே என்று புறநானூற்றில் சொல்லுவான். அதனால அதுக்கு பேர் பெருங்காஞ்சி துறைன்னு பேர். அடுத்தது கடிந்தோர் ஒடிந்தோர்க்கு காட்டிய முதுகாஞ்சியும். அதாவது கடிந்தோர் அறிவில் மிக்கவர்கள் அப்படின்னு எழுதுவார் இளம்பொருளர். இளமை கடிந்தவர்கள் எழுதுவார் நச்சினார்ஜுனியர். மூத்தோர்கள் எப்படி இருந்தாலும் மூத்தோர்கள் மற்ற இளைஞர்களுக்கு, இளையவருக்கு காட்டுகின்ற முதுகாஞ்சி. முதுகாஞ்சிங்கிறது, எப்பா அந்த உடம்பு நிலைக்காதுப்பா, இதை பற்றி ரொம்ப இதை பேணி கொண்டு இது உண்மை என்று வாழ்ந்து விடாதே என்று சொல்லுவதுதான் முதுகாஞ்சி துறை. பல்சாந்தீரே பல்சாந்தீரே பயனில் மூப்பில் பல்சாந்தீரே புறநானூற்றில். இந்த மூப்பு இருக்குத, இந்த மூச்சு ஒரு பயனும் இல்லை. இளமையாக இருந்தது இப்படி திரும்ப தன்னுடைய வடிவத்தை, உருவ செம்மையை எல்லாம் மாற்றிவிட்டன என்று சொல்லுவோம். அடுத்தது பண்புறவரும் பகுதி நோக்கி புன்பிடித்து முடியும் மரத்தினானும். இதுக்கு பேரு மரக்காஞ்சி. மேலே முதுகாஞ்சி பார்த்தோம், இது மரக்காஞ்சி. ஏனென்றா போர் வீரன் போரிட்டான், யானை எறிந்தான், அதற்கு பிறகு கையிலே இருக்கக்கூடிய வேல் கொண்டு பிறவற்றை எல்லாம் வென்றார். சில ஏராளமான புண் உடம்புல எங்கொண்ட 90 மேலும் 23 புண்கொண்ட வென்றி புறவலம்னு பேசுவான் மூவர் விழாவில. கூட்டம் 96 விழுப்புண்களை உடையவனாக இருந்தான் வித்யாலய சோழன் தான். அதுபோல எல்லா இடத்திலும் உடம்பெல்லாம் புண்ணாக போய்விட்டன. இந்த நிலையில போர் முடிந்து விட்டது.
இந்த நிலையில தன்னுடைய புண்ணை தன்னுடைய கையில் இருக்கிற உடைவாளால கிழித்து கொண்டு இறந்து போயிருக்கிறான். அதுக்கு பேர் தான் மரக்காஞ்சி. அடுத்து ஏமச்சுற்றம் இன்றி புண்ணோன் பேய் ஒன்றிய பேய் பக்கம், இதுக்கு பேர் பேய் காஞ்சி. சுற்றத்தார் இல்லாத நிலையில ஒருத்தன் புண்பட்டு போர்க்களத்துல கிடக்கிற போது அங்கிருந்து பேய் ஓம்பிய பேய் அந்த உடம்பை சுட்டு எடுக்குது, அதுக்கு பேரு பேய் காஞ்சி. அடுத்து இன்னென்று இறங்கிய மண்ணையானும், இது மண்ணை காஞ்சி. அடாடா, எங்களுடைய அரசன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, எங்களுடைய வீரன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, எத்தனை போர்க்களங்களிலே வந்தவன் இறந்து விட்டானே. என் அருமையான பாட்டு ஔவையாருடைய பாட்டு இந்த இடத்துல. சிறியகத்தெரினே எமக்கு மண்ணே பெரியகத்தெரினே யாம்பாட தாமகிழ்ந்து உண்ணும் மண்ணே என்று அந்த அம்மா பேசான். அதிகமானுடைய மார்பிலே எரியப்பட்ட வேல், அது உண்மையிலே மார்பிலே சென்று தைத்த வேலை. அது அந்த மார்பிலே சென்று தைத்த வேல் உண்மையில் இறந்து சென்ற புலவர்களுடைய கையிலே இருக்கக்கூடிய மண்டை பாத்திரத்தை போல் தைத்தது. பாடுகின்ற புலவருடைய நாவிலே சென்று தைத்தது என்று பாடுவாங்க அந்த அம்மா. அதுக்கு பேரு மண்ணை காஞ்சி என்று பெயர். மண் என்பது இரக்கத்தை குறித்து வருகின்ற இடைச்சொல், அதனால மண்ணை காஞ்சி என்று சொல்லுங்க. அருங்கலை இரும்பானார் அகன்மண்டை துளையுரி புறப்போர் நெஞ்சிலும் போகி புலவர் நானிலும் சென்று அருநிறத்து இயங்கியது அவன் வேலை என்று ஔவையார் பாடுவார். அடுத்தது இன்னது விளைப்பின் இதுவாகியன துன்னரும் சிறப்பின் வஞ்சனத்தானும். இந்த போர்க்களத்துல நான் இன்னது செய்யவில்லை என்றால், இந்த 7 பேரை வெல்லவில்லை என்றால் என்னுடைய பெயரை மாற்றி என்று சொல்லுகின்ற வஞ்சன காஞ்சி. அருமையாக கலையாலங்கானத்து திருவந்த நெடுஞ்செழியன் புறநானத்தை சொல்லுவான், இந்த ஒரு பகலுக்குள்ளார இவர்களை வெல்லாவிட்டால் ஓங்கிய சிறப்பின் உயர்ந்த கேள்வி மாங்குடி முருகன் தலைவனாக புலவர் பாடாது வரைக, புலவர் பாடாமல் போகட்டும், மாங்குடி முருகனின் தலைவராக பெற்ற இந்த புலவர் அவை என்னை பாடாமல் போகட்டும் என்று பேசுவான். அது பேர் வஞ்சன காஞ்சி என்று. 72வது புறநானூற்று பாட்டு வஞ்சன காஞ்சி தான். கலையாலங்கானத்து திருவெண்டு நெடுஞ்செழியனுடைய வீரத்தை பற்றி பேசுவது. அடுத்தது இன்னகை மனைவி தேய்ப்புண்ணோன் துண்ணுதல் கடிந்த தொடா காஞ்சி. ஒரு அருமையான துறை. துன்பத்து கிடக்கிறான், எழுந்துட்டு நிற்க முடியல. அந்த உடம்பு பாதுகாக்கின்ற நிலையில அவனுடைய மனைவி அங்கிருந்து வருகிறார். வந்து பார்த்தாலாம், அவனை தழுவி தேய்கள் தொடாதவாறு பாதுகாத்தாலாம். அது பேரு தொடா காஞ்சி என்று பெயர். அதாவது கடற்கால் நெடுந்தகை புண்பட்டான். 281வது புறநானூற்று பாட்டு இதுக்கு எடுத்துக்காட்டு. கடற்கால் நெடுந்தகை புண்பட்டான், பாக்கம்பமோ காதலரும் தோழி, அவனுடைய உடம்பை நம்ம பாதுகாப்போம் வாருங்கள் என்று சொல்லுவது தொடாக்காஞ்சி. அடுத்து நீத்த கணவன் தீர்த்தவேலின் பெயர்த்த மனைவி ஆஞ்சி. இக்கணவன் இறந்து விட்டான், இனிமே இந்த உலகத்தில் எதற்காக இருக்கிறது, அவனுடைய உயிரை குடித்த அந்த வேலை தன்னுடைய மார்பிலே காய்ச்சி கொண்டு இறக்கின்ற மனைவியினுடைய ஆஞ்சி காஞ்சி. ஆஞ்சி காஞ்சி. கவை நீர் வேலி கடிதேகான் கற்புடன், இவருடைய கற்பு ரொம்ப கடுமையானது. வேல்வாய் வீழ்ந்தான் விரல் வையோன், ஒரு வேலினாலே கணவன் வீழ்ந்தான். அந்த வேலினாலே அம்பிற் பிறழும் தடங்கன் அவன் காதல் கொம்பிற்கும் ஆயிற்றே கூற்றுனான். புறப்பொருள் மாலையில அந்த வேல் இவளுக்கும் கூற்றாயிற்று என்று சொல்லக்கூடிய ஆஞ்சி காஞ்சி. அடுத்து நிகழ்த்து மேல் வந்த வேந்தனுடைய முதுகுடியில் அஞ்சிய மகட்பாரானது. இது மகட்பார் காஞ்சி. இது அருமையான ஒரு துறை. இந்த துறையை பற்றி பல வகையான கற்பனைகள் வளர்ந்து இருக்கின்றன. உன் பொண்ணை கொடுன்னு வந்தானா வேந்தன். வேந்தன்கிறத மறந்துடாதீங்க. யார் வீட்டு பொண்ண? மன்னன் வீட்டு பெண்ண. மன்னன் என்பவன் ஏன்னா கூட தலைவன். அவன் வீட்டுல ஒரு அழகான பெண்ணு இருக்கிறா, அவளை கூடுன்னு அங்கிருந்து வந்தான். வேந்தன் வந்த வேந்தனை பார்த்து அவன் சொன்னானா, அப்படி தன்னுடைய வேளால நெத்தியில் இருக்கிற இந்த வேர்வை அப்படி தொடச்சாங்க. மன்னன் தொடச்சிட்டு சொல்றானா, இதுவேல் உண்டு முதல்வியல் தொடையா கடிய கூறும் வேந்தே. கடுமையான சொற்களை சொல்லக்கூடிய வேந்தனை
தந்தையின் நெடிய அல்லது பணிந்து மொழியல். இந்த பெண்ணோட தந்தையும் கொஞ்சம் கூட பணியில. என்ன ஆகும் இந்த ஊரு? இவள் காரணமாக இந்த ஊர் அழிய போகுது. மரம்படி சிறுதி போல மரத்தினுடைய பொந்துல ஒரு சின்ன நெருப்பு துண்டை கொண்டு போய் வச்சுட்டா இந்த மரமும் காடும் அழிவது போல இந்த ஊர் அழிய போகிறது, இவள் காரணமாக அழிகிறது என்று சொல்கிறான். இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததான்னா இப்படி இல்லை. அதாவது இதை ஒரு உத்தியாக பயன்படுத்தி கொண்டு மன்னனுடைய குடியை, அவனுடைய வீரத்தை பாராட்டுகின்ற பாட்டுக்கு ஒரு 17 பாடல்கள் துறையில இருக்கின்றன. இதுக்கு பேரு மகட்பார் காஞ்சி, மகளை தர மறுக்கின்ற காஞ்சி என்று சொல்லும். அடுத்து கொண்டோன் தலையோடு முறையும் முகலும் சேர்த்து முடிந்த நிலையோடு தொகை ஈரைந்தாகும் என்றார். கொண்டோன் தலையோடு முறையும் முகலும் சேர்த்து முடிந்த நிலையோடு, ஆக அவனோடு முடிந்து விடுதல். தன்னை கொண்ட தன்னுடைய கணவனோடு தலையோடு தன்னுடைய மார்பை வைத்து அழுது புரண்டு அவனோடு முடிந்து விடுதலோடு 10 துறைகள் ஆகும். இந்த இடத்துலதான் நான் ஆய்வு செய்கிற காலத்தில் ஒன்றும் புரியல. பல நாட்கள் இதில் சிந்தனை செய்து வள்ளுவர் சொல்வது போல உணர்ந்தேன். என்ன கேட்ட, எதுக்காக இங்க ஈரைந்தாகும் என்பது பிரிச்சாரு. மொத்தம் 20 துறை காஞ்சிக்கு 10 ஒரு பகுதியா பிரிச்சாரு. பின்னாடி வரக்கூடிய 10 வேற ஒரு பகுதியா பிரிச்சாரு. இளம்பூரணர் என்று கூறுவர்னு முடிச்சுட்டாங்க, 10 என்று கூறுவர்னு முடிச்சுட்டாரு. அவர் நச்சினார்ஜுனர் சொன்னாரு, இந்த 10ம் ஆண்பார் காஞ்சி, பின்னால வருகின்ற 10ம் பெண்பார் காஞ்சின்னு சொன்னார். அது பிழையானது என்பதற்கு எடுத்துக்காட்டு என்னவென்றால், கணவனை இழந்த மனைவி நிலையும் பேசப்படும், மனைவியை இழந்த கணவனுடைய நிலையும் பேசப்படும் பின்னால. அதை போய் அப்புறம் எப்படி பெண்பார் காஞ்சின்னு சொல்லுவது? மிக கடுமையாக பல இலக்கியங்களை புரட்டி பார்த்து பதமாக எண்ணி கடைசியில கண்டு எழுதினேன் நான். மேலே சொல்லப்பட்ட 10 துறைகளும் போரின்கள் ஏற்படுகின்ற இழவு காரணமாக, இறப்பு காரணமாக சொல்லப்படுகின்ற துறைகள். தேய் காஞ்சி, தொட்ட காஞ்சி, தொடாக்காஞ்சி, இதெல்லாம் போரின்கள் ஏற்பட்ட நிலையாமை காரணமாக வருகின்ற துறைகள். பின்னாடி 10ம் உலகத்துல இயல்பாக ஏற்படுகின்ற இறப்பு, வயசாகிறது, நோய்கள் ஆகிறது, இதெல்லாம் சொல்லக்கூடிய 10 துறைகள், பின்னாடி 10 துறைகள் என்று அப்படி பகுத்து கொண்டால்தான் சரியாக வரும் அந்த செய்தி. அதற்கு பிறகு காஞ்சி திணையின் 2 கூறுகள் என்று ஒரு கட்டுரை எழுதினார். அது அனைத்து இந்திய பல்கலைக்கழக தமிழாசிரியர் என்ற ஆய்வு கோவையில் பலராலும் அதற்கு பிறகு மேற்கோளாக காட்டப்பட்டது. அதனால முதல் 10 துறைகளும் போர்த்துறைகள், பின் 10 துறைகளும் உலகியல் துறைகள். இப்ப இந்த பின் 10 துறைகளை பார்த்து, பேரிசை மாய்ந்த மகன் சுற்றிய சுற்றம் வாய்ந்த பூசல் மயக்கம். மகன் இறந்து பெற்றதனால ஏற்படுகின்ற, தாய்க்கு ஏற்படுகின்ற பூசல் மயக்கம். சொல்றா, முதியோர் சிறுவன் கழிவெறிந்து பட்டவன் போர்ல இறந்து போட்டாலும் கூட அவன் அழுகிறான். இது தாயினுடைய அவலம். அடுத்து தாமே எழுதிய தாங்கரும் பையுளும். தாயரை இல்லாமல் சுற்றத்தாரெல்லாம் அழுகிறார்கள் ஒரு மகனுடைய இறப்புக்காக. இரவு இறப்பிலும் உந்தடி பிறப்பிலும் ஆழந்தந்து வாழ்வு தப்பார் என்று சேரமான் பாடுவார். அதனால வாழால கீறிதான் சாகடிப்பாங்க வீரனை. சாதாரண நோய் செத்திருந்தா கூட ஒரு வீரனாக அவன் மறைய வேண்டும் என்பதனால வாழால அவனுடைய உடம்பை கீறி புதைப்பார். கணவனோடு முடிந்த படத்தை நோக்கி செல்வோர் செத்திய மூதானந்தம். கணவனோடு மனைவி செத்து போயிட்டான். கணவன் காலையில இறந்து விட்டான்னு கேள்விப்பட்ட உடனே வந்தா மார்பிலை விழுந்து அழுது புரண்டால் உடனே உயிர் போயிடுச்சு. அது கணவனோடு முடிந்த படத்தை நோக்கி செல்வோர் செத்திய மூதானந்தம். அதுக்கு பேரு மூதானந்தம் என்று. உயிர் என்று யாரும் சொல்ல முடியல, ஒரே உயிர் தான், ஒரே நேரத்தில் போயிட்டு பாருங்க. நனிமிகு சுரத்தடை கணவனை இழந்து தனிமகள் புலம்பிய முதுபாலையும் அறமில்லாத கூற்றே என்னை போல நீயும் கவலைப்படக்கூடிய நாள் வரும் என்று சொல்லுவாங்க. அதனால நனிமிகு சுரத்தடை தாய்ந்து வற்றி போயிருக்கக்கூடிய பாறை நிலத்தில் கணவனை இழந்து வருந்துகின்ற ஒரு பெண்
சொல்லுகின்ற முதுபாலை என்ற துறையில் கழிந்தோர் தேர்த்து கழிபடூரி ஒழிந்தோர் புலம்பிய கையறு நிலை, இறந்தவர்களுக்காக சொல்லி எழுகின்ற கையறு நிலை என்பது ஒரு துறை. அருமையான பாடல்கள்லாம் இருக்கு. கோமத்திற்கு துஞ்சிய கிள்ளி உழவனை மாரோக்கு நப்பசலையார் பாடுவார். செற்றந்தாயும் செய்யுத்தந்தாயும் உற்றந்தாயும் உயிரின்று மாதோ. இந்த யமன் எப்படி வந்து உன் உயிரை வாங்கினான்? வாங்கியிருக்கவே முடியாத அஞ்சு கிடக்கிறான் யமன், எப்படி வந்தான்? பாடுனது போல கையெழுத்து இறந்தன்றார்கள். ஒரு பாவனன் போல ஒரு பானன் போல வந்து கையால கும்பிட்டு, ஐயா உனக்கு நாளாயிடுச்சு, உன் உயிரை கொஞ்சம் எடுத்துக்கிறனே, அனுமதி கொடு என்று கேட்டு வாங்கி கொண்டு போயிருப்பான் போல தெரிகிறது என்று பாடினார் மாரோக்கத்தின் அப்பசலையார் என்ற பெண்பார் புலவர். அதுதான் கையறு நிலை. கையறு நிலை ரொம்ப அருமையான சுவையான பாடல். பேராசிரியர் மூவா வந்து புலவர் நெஞ்சம்னு ஒரு புலவர் கண்ணீர் என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். நல்ல நூல். அது முழுவதும் கையறு நிலை பாடல்களை பற்றிய விளக்கம். அடுத்தது காதலை இழந்த தகுதார நிலை, சாரத்தை இழந்த கணவனுடைய நிலை. அது கோட்டம்பலத்திற்கு மாக்கோதை என்ற ஒரு சேர அரசன் அங்கு பெரிதாயினும் முறையளவு அளித்த பொண்டாடி செத்து போயிட்டாயா, அவளை கொண்டு வந்து ஈமத்துல வச்சு இங்க விறகு அடுக்கிருக்கு, இதை பார்க்கிற நான்கரமாய்கள் நடந்தது, ஐயோ என்னுடைய மனைவி செத்து போயிட்டா, இன்னும் வாழ்வன் எண்ணிக்கை இன்னமும் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், என்னையா இது பண்பாடு இந்த உலகத்துல என்று மனிதனுடைய இறப்புக்கு வருந்தி ஒரு அரசன் எழுகின்ற பாட்டு. அந்த ஒரு பாட்டு தான் புறநானூற்றுல அங்கு பெரிதாயினும் நோயளவு எனக்கு என்று சொல்லுது. அடுத்தது காதலன் இழந்த சாபக நிலை. அதே போல காதலனை இழந்து விட்ட மனைவியினுடைய நிலை, அவள் இறுதிக்கடன் செய்வதற்காக ஆம்பலம் கொய்கிறாள், அந்த நிலையை பார்க்கிறார். அடுத்தது நல்லோள் கணவனோடு நடியழல் புக்கு சொல்லிடையிட்ட மாலை நிலையில். இந்த பெண் கணவன் இறந்து விட்ட நிலையில அவனை தீ மூட்டுகிற போது உடனே சடையிலிருந்து அந்த தீரை இவளும் பாய்ந்து உயிர் விடுகிறாள். அது நனி அழல்புக்கு சொல்லிடையிட்ட மாலை நிலை. இதுக்கு பேரு சொல்லிடையிட்ட மாலை நிலை. இது பெருங்கோப்பெண்டு என்ற அந்த தேவி சொல்லுகிறாள், இறக்க வேண்டாம் என்று என்னை தடுக்கக்கூடிய பெரியோர்களே தள்ளி நில்லுங்கள், எதற்காக இங்கே வாழ்வது? இனிமேல் சோற்று பிண்டத்தை கைவிழிந்து உண்ட கையாலே பிழிந்து சக்கையாக இருக்கிற உணவை எள்ளோடு சேர்த்து உண்ண வேண்டும், தரையிலே படுத்து தூங்க வேண்டும், கைமை கொடுமை இதெல்லாம். இப்படி எதற்காக இங்கு இருப்பது? என்னுடைய கணவனோடு நான் சொல்லுகிறேன், என்னை தடுக்காதீர்கள் என்று சொல்லி பெருங்கோப்பெண்டு பாடிவிட்டு இறக்கிறார். அந்த செய்தி. அடுத்து அரும்பெரும் சிறப்பின் புதல்வன் பயந்த தாய் தபவரும் தலைப்பயில் நிலையில். புதல்வன் பயந்த தாய், புதல்வனை பெற்றெடுத்த தாய் தன்னுடைய மகன் இறந்துவதற்காக வருந்துவது, தலைப்பயில் நிலையும் அவனோடு சேர்தல், அவனோடு சேர்ந்து உயிர் விடுதல். அருமையான பாட்டு. தடம்பெருங்கண் பாலகன் என்றும் முல்லையிற்று பேதையாய் புக்காய் முரணவியா வல்லையிற்று கூற்றத்தின் வாய். கூற்றத்தினுடைய வாயில அவளும் சென்று விழுந்தாள். மலர்களை உலகத்து மரபு நன்கறிய பலர்கள் செல்லா காடுவாய். அது பார்த்தா ஓஹோ, எல்லா உயிரும் இங்க வந்துதான் முடிந்தாகணுமா, இந்த காட்டை வாழ்த்தி பாடுவோமாக என்று சொல்லி அந்த சுடுகாட்டை வாழ்த்தி பாடுகின்ற அந்த பாட்டு, அந்த காஞ்சி, அது காடு வாழ்த்து என்று சொல்லப்படும். இதோடு 20 துறைகள் முடிந்து விட்டன என்று பார்ப்போம். அதனால காஞ்சி திணை ரொம்ப இன்றைய துறைகளை உடையது. 20 துறைகள்ல பெரிய ஆராய்ச்சிக்குரிய இடங்கள்லாம் இருக்கு. எந்த ஒரு துறையையும் இதில் எடுத்துக்கொண்டு புறநானூற்றோடு பொருத்தி ஆராயலாம். மிக நுட்பமான கருத்துக்கள்லாம் வெளிப்படும். அடுத்தது இதுவரையில எல்லாம் அடையாள பூச்சூரிய துணைகள், வெற்றி, பஞ்சி, உடுங்கை, தும்பை, வாகை, காஞ்சி வரையில எல்லாம் மலர் சூடி கொண்டு தங்களுடைய அடையாளத்தை காட்டி போர் செய்கின்ற அல்லது புலம்புகின்ற துறைகள். இனி இந்த கடைசி துறை மட்டும் இது பூச்சூடுதல் இல்லை, இது பாடான் திணை எனப்படும்.
இது எப்படி பிரிப்பது? பாடுகின்ற ஆண்மகனுடைய ஒழுகலாற்றை பாடுவது. பாடு ஆண், பாடான் கடை என்பது பாடுகின்ற ஆண்மகனுடைய ஒழுகலாறுகளை பாடுவது. அதாவது இது போற்றி பாடுதல், போரிலே வெற்றி பெற்ற வீரனை பாடுதல். இந்த இடத்துல ஒரு ஐயம் கிளப்பப்பட்டது. அதில் என்னுடைய ஆய்வகத்தில் நான் அதுக்கு எழுதியிருக்கிறேன், விளக்கம் எழுதியிருக்கிறேன். வாகை கணக்கு இதுக்கு என்னங்க வேறுபாடுன்னு கேட்டாங்க. அங்கேயும் வெற்றியை பாடுதல், இங்கேயும் வெற்றியை பாடுதல்னு என்ன பொருள் அப்படின்னு. அப்படி அல்ல. யாகை திணை என்பது கள வெற்றியை பாடுவது, அன்றைக்கு நிகழ்ந்த வெற்றியை பாடுவது. அப்போது ஒரு வீரன் வேந்தன் பெற்ற வெற்றியை புலவன் பாடுவது வாகைத்திணை. பாடான் என்பது பொதுவாக எப்போதோ ஒருவன் பெற்ற வெற்றிகளை எல்லாம் எடுத்துச் சொல்லி அவருடைய வீர மேம்பாட்டையும் கொடையையும் அன்பையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்தி பாடுவது பாடாந்தனை. பாடாந்தனைங்கிறது குணங்களுடைய தொகை. ஒரு பெருவீரனுடைய பண்புகளுடைய தொகையை பற்றி பாடுவதுதான் பாடாந்தனை என்று கொள்ளுவது. பாடான் பகுதி கைக்கிளை புறணை. இது கைக்கிளைக்கு புறனாக வருவது. நாடுங்காலை 4 உடைத்து, இதற்கு 8 துறைகள் உடையன என்று சொன்னார். இந்த இடத்துல ரொம்ப ஆராய்ச்சியெல்லாம் வேண்டி இருக்கிறது. பழைய உரையாசிரியர்களை தாண்டி அப்பால நாம் சிந்திக்க வேண்டிய இடத்துல இது ஒன்று. 4 சொன்னாரு, அது என்னன்னு ஆராய்ச்சி. இடம்பொருள் சொன்னாரு. 1 கடவுள் வாழ்த்து, 2வது வாழ்த்தியல் வகை, 3வது மங்கள வகை, 4வது செவியறிவுறுத்தல், 5வது ஆற்றுப்படை, 6வது பரிசுத்துறை, 7வது கைக்கிளை வகை, 8வது வசை. இதெல்லாம் பின்னால வரக்கூடிய நூற்பாவிலிருந்து ஒரு எடுத்து சேர்த்து இங்க போட்டுட்டார். இதை 8 தான் துறைன்னு சொல்லிட்டார். அவரு நச்சினாருக்கு பார்த்தாரு. இல்ல அப்படியெல்லாம் இல்லையா. அவருக்கு வெற்றி, வஞ்சி, உடுமை, தும்பை, வாகை, காஞ்சி, பாடான், பொதுவியல் என்று இந்த 8 வகையான திணைகளை பாடுவதுதான் இந்த பாடான் திணைன்னு சொன்னார். 7 புறத்தணைகள் கூடிய செய்திகளையும் 8வதாக மிஞ்சி தொகைப்பட்டிருக்கக்கூடிய பொதுவியலையும் பாடுவதுன்னு சொன்னார். இவையெல்லாம் பொருந்தல. இந்த விளக்கங்கள் எல்லாம் இந்த நூற்பாவுக்கு 8ங்கிற எண் வரல. அதனால பேராசிரியர் வாசுபா மாணிக்கம் அதற்கு விளக்கம் எழுதினார். என்ன எழுதினார் என்றால், 7 புறத்தணைகளில் சொல்லப்பட்ட செய்திகளும் குறைதீர்காமும் சொல்லிய வகையிலும் 7 புறத்தணையில சொல்லப்பட்டிருப்பது. அடுத்தது ஒரு தலைவனை காமிக்கு பாடுவதாக பாடிய பாட்டு. ஒரு பெண்ணாக இருந்து ஒரு புலவன் பாடியிருப்பான் ஒரு அரசனை பற்றி. அதுதான் பிற்காலத்துல உலாவாக வந்தது. உலா போன்ற அரசனை பருவமகளில் எல்லாம் கண்டு பாடுகின்ற பாட்டு. ஆக அதையும் சேர்த்தா 8. ஆக பாடான் 8 என்று அவர் எழுதினார். அந்த கட்டுரைக்கு பேர பாடான் 8 என்று பெயர். அத அடுத்த பகுதியில அந்த அடுத்த நூற்பாவிற்கு இருக்கு விளக்கம். அதை கொண்டுதான் அவர் எழுதினார். அமரர்கள் முடியும் அறுவகையானும். இந்த அமரங்கிறதுக்கு எல்லாரும் தேவர்னு எழுதிட்டாங்க. அமரங்கிறது இங்க போர் வீரன் என்று பொருள் என்று எழுதினார் சோமசுந்தர பாரதியார். 7 திணைகளிலும் போரிட்ட வீரர்களுடைய நிலையையும் குறைதீர்காமும் சொல்லிய வகையும் குற்றமற்ற ராமத்துறை நின்று பாடுகின்ற பாட்டும் ஆக ஒன்றன் பகுதி ஒன்றும் இல்லை. பாடான்ல கற்பனை அதிகம். ரொம்ப அளவிறந்த கற்பனையினால பாடான்ல பாடுவாங்க. ஒரு வேந்தனை குழந்தையாக்கி பாடுவான், தொட்டில போட்டு ஆட்டுவான். கிழவி மருங்கினும் கிழவதாகவும் நாம படிக்க போறோம். அதுதான் பிற்காலத்துல பிள்ளை தமிழாச்சு. ஊரோட தோற்றம் உரித்தன மொழி வருவான். ஊர்ல அப்படியே உலா வருவான். அப்போது பெண்களெல்லாம் அவனை பார்த்து மோகமுற்று பாடியதாக புலவன் பாடுவான். அதுதான் குறைநீர் காமும் சொல்லிய வகையில். இது குற்றமற்ற காமம். இதுல எந்த விதமான உடல் வேட்கையும் இல்லை. ஒரு அரசனை பாட வேண்டும் என்பதுதான் கருத்து. அந்த அடிப்படையில பாடப்பட்டது. அமரர் என்பதற்கு இடம்பொருள் தேவர் என்று எழுதினார். அது அமரர்கள் முடியும் அறுவகைங்கிறதுக்கு கொடிநிலை, கந்தளி, வள்ளி, புலவராற்றுப்படை, புகழ்தல், பரவல் என்றெல்லாம் எழுதினார். அதெல்லாம் விட முன்னே சொல்லப்பட்ட 7 புறத்தணைகள் என்று எண்ணுவது பொருத்தம். அடுத்தது வடக்கியல் மருங்கின் வகைபட நிலை
பரவலும் புகழ்ச்சியும் கருதிய பாங்கிலும் முன்னோர் கூறிய குறிப்பிலும் செந்துரை வண்ணப்பகுதி வரைகின்றாங்கே. மேலே சொல்லப்பட்ட திணை வழக்குகளில் வகையுற பொருந்து வருகின்ற பரவல் புகழ்ச்சி கருதிய நிலையில் முன்னோர் கூறியவாறு எல்லா பாவிலும் இது பாடப்படும். வண்ணப்பகுதி வரைகின்றாங்கே. இந்த இடத்துல ஒரு செய்தி, அருமையான ஒரு நுட்பம் இருக்கிறது. நம்ம முன்பே பார்த்தோம். அகப்பாட்டு பாடுகிற போது கலியே பரிபாட்டு ஆயிரம் உரியதாக என்மனார்கள். கலிப்பாவில பாடணும், இல்லாட்டி பரிபாட்டுல பாடணும், அகப்பாட்டலை பாடணும் என்று ஒரு இலக்கணத்தை அங்கே வரையறுத்து அகத்திணையில சொன்னார்ல. இங்க நீங்க அகப்பொருள்ல பாடினால் கூட, அகப்பொருளை தழுவி ஒருவனை போற்றினாலும் கூட, பெண்கள் காமுற்றதாக கற்பனை செய்து பாடினால் கூட அவைகளெல்லாம் அது மாதிரி கலிப்பாவிலும் பரிபாட்டிலும் பாட வேண்டும் என்பது இல்லை. அந்த இசை தழுவிய பாக்களில் தான் பாட வேண்டும் என்றில்லை. எல்லா பாவாலும் பாடலாம். வழக்கியல் மருங்கின் வகைபட நிலை பரவல் புகழ்ச்சி ஆகிய இரண்டையும், பாராட்டுதல் புகழ்தல் ஆகிய இரண்டையும் முன்னோர் கூறிய குறிப்பிலும் செந்துரை வண்ணப்பகுதி வரைகின்று. அதாவது செந்துரை வண்ணப்பகுதி என்று சொல்லப்படுகின்ற இசைப்பாடல் வகையில் தான் பாட வேண்டும் என்ற கட்டுப்பாடு இல்லை. எல்லா பாக்களாலும் பாடலாம் என்று அவர் சொன்னார். அருமையான பாட்டு எடுத்துக்காட்டெல்லாம் காட்டுறாங்க. புறப்பொருள் ஒன்பாமலுக்கு கண்ணகன் ஞானம் அளந்ததும் 3 அடினால இந்த உலகத்தை அளந்தானே திருமால், அவனையும் தாமரை சீர் கண்ணரும் பூங்குருந்தம் சாய்த்ததும் குருந்த மரத்தை சாய்த்தானே கண்ணன் அந்த செயலும், நன்னிய மாயச்சகடம் உதைத்ததும் சகடத்தை உதைத்து தள்ளினானே குழந்தை கண்ணன் அந்த செயலும். இது 3ம் பூவைப்பூ வண்ணன் அடி. இந்த 3ம் அப்பெருமானுடைய பெருமைகளை பேசுவது என்று சொல்லி அதனை தங்களுடைய தலைவனுக்கும் அவ்வாறு பாடுவது வழக்கம். அதற்கு பேர் தான் இந்த மாதிரியான இங்க பாடப்பட்டது வெண்பாவால பாடப்பட்டது. இப்படி பிற பாக்களாலும் பாடப்பெறலாம். அடுத்தது காமப்பகுதி கடவுளும் வரையார். அதாவது கடவுளையும் காமத்துக்குரியவர்களாக பாடுகின்ற ஒரு வழக்கம் உண்டு. அதாவது இது 2 வகையான பாட்டு வரும். கடவுளிடத்து தெய்வ பெண்டில் விரும்பி காதலித்து பாடுவதாக பாடுவது. சிவனுக்கும் பார்வதிக்கும் காதல்னு பாடலாம். பாடியிருக்கக்கூடிய நூல்கள்லாம் இருக்கின்றன. அந்த அம்மா கணவனை பிரிஞ்சு வந்துட்டாங்க. பார்வதி வந்தவுடனே நான் மறுபடியும் எப்போதும் நான் உங்களை சேர்வது என்று கேட்டபோது, நீ காஞ்சிபுரத்துல பாலாற்றில் போய் தவம் செய். பாலாற்றன் கரையில் இல்லைன்னா பாலாற்றில் மணலால பிடித்து ஒரு லிங்கத்தை வைத்து வழிபாடு செய்கிறாள் பார்வதி. அங்கே இந்த லிங்கத்திலே தோன்றி அவளை பிணைத்துக் கொள்ளுகிறார். இவர் சிவன் பார்வதியினுடைய காதலை பாடலாம். அதே போல திருமாலினுடைய காதலை பாடலாம். கடவுள் மாட்டு தெய்வ பெண்ணின் நயந்த பக்கம், அதே போல கடவுளிடத்து மானிட பெண்ணின் நயந்த பக்கம். மனித இனத்து பெண்கள் கடவுளை விரும்பி பாடுவதாக பாடலாம். நல்ல எடுத்துக்காட்டு நம்ம இடத்துல இருக்கிறது ஆண்டாளுடைய பாவல் பாட்டு. கடவுள் காமப்பகுதி கடவுளும் வரையார் ஏனோர் வாங்கியும் என்மனார் புலவர். அதனால கடவுளை பற்றி பாடுகின்ற பாட்டுல, அரசர்களை பற்றி பாடுகின்ற பாட்டுல, குருநில தலைவர்களை பற்றி பாடுகின்ற பாட்டுல எல்லாம் இவ்வாறு காதலுக்கு உரியதாக பாடுவது பாடான் துணையாகும் என்று குறித்தார். அதனால இது மாதிரி இந்த பாடான் துணையில தான் இந்த மாதிரியான கற்பனை பாட்டெல்லாம் வரும். இங்கே காதலுக்குரியவனாக ஒரு தெய்வத்தையும் அரசனையும் வல்லவையும் பாடுகின்ற பாட்டு பாடான் பாட்டுன்னு சொன்னாரு. அடுத்ததுல கிழவி மருங்கினும் கிடவதாகும். ஒரு குழந்தையாக்கி பாடுவதும் ஒரு மரபு. அதுக்கு 10 பருவங்களை வகுத்து கொண்டு கிழவி பருவத்தில் அவனுடைய விளையாட்டுகளை எல்லாம் மகளிரோடு பொருத்தி அப்படி பாடுகின்ற ஒரு பகுதி உண்டு. அதுதான் பிற்காலத்தில் பிள்ளை தமிழ் ஆயிற்று என்று சொல்லுவார்கள். ரொம்ப அருமையான பாடலாம். மீனாட்சியை பிள்ளையாக்கி பாடுறாரு, குழந்தையாக்கி பாடுறாரு. குமரவர்கள் கண்டுபடு முதலை பசுங்குழி இவருக்கு ஒரு கலாபேதன நின்னை அதை குறித்தோ அலால் உன் கலாநிதி என தெரிந்தோ நான் பார்த்தேன். நீ பெரிய கலாநிதி, நீ பெரிய
பேரழகியாக இருந்து இறைவனை வேண்டி பெற்றவள் என்றெல்லாம் பாடுறார் நிறைய. தொடுக்கும் கடவுள் பழம்பாடல் தொடையின் பயனே, நரைபடுத்த துறை தீந்தமிழின் உருகினரும் சுவையே என்றெல்லாம் பாடுவார். குழந்தையா வைத்து அப்படி தாளாட்டுகிறார். பல பருவங்களை பாடுகிறார். அந்த செய்திகள் எல்லாம் அதற்கு உரியன என்று கூறி இதோ இந்த 82வது நூற்பாவோடு இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி.